இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872. இதில் மொத்தம் எத்தனை செக்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, செக்ஷன் 1 to 75 ஜென்ரல் பிரின்சிபல் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ் பற்றி இதில் இருக்குது. செக்ஷன் 1 to 75 ஜென்ரல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் ஆக்ட். அடுத்து ஸ்பெஷல் கான்ட்ராக்ட்ஸ் பற்றி செக்ஷன் 124லேருந்து 238 வரைக்கும் இருக்குது. ஸ்பெஷல் கான்ட்ராக்ட் 124லேருந்து 238 வரைக்கும். இப்போ இந்த இடையில 76லேருந்து 123 வரைக்கும் உள்ள ப்ரொவிஷன்ஸ் கான்ட்ராக்ட் ஆக்டில் இருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதை தான் இப்போ தனியாக சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட்னு சொல்லி அதில் இருக்குது, சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்டில். அதுக்கப்புறமா 239லேருந்து 266 வரைக்கும் உள்ளது கான்ட்ராக்ட் ஆக்டில் இருந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அது இப்போ நமக்கு தனியாக பார்ட்னர்ஷிப் ஆக்டில் அது இருக்குது. ஸோ இப்போ மொத்தமாக நமக்கு இப்போ இருக்கக்கூடியது 1 to 75 ஜென்ரல் பிரின்சிபல் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ் இருக்குது. அடுத்து 124லேருந்து 238 வரைக்கும் இருக்குது. இது ஸ்பெஷல் கான்ட்ராக்ட்ஸ் பற்றி இருக்குது. ஃபஸ்ட்டு செக்ஷன் 1 என்ன சொல்கிறாங்க அப்படின்றது பார்த்துடலாம். செக்ஷன் 1 ஷார்ட் டைட்டில் எக்ஸ்டெண்ட் அண்ட் கமென்ஸ்மெண்ட். நம்ம செக்ஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி கான்ட்ராக்ட் ஆக்ட் பற்றி பேசிக்காக சில விஷயங்கள் பார்த்துடலாம். இந்த கான்ட்ராக்ட் ஆக்ட் எப்படிலாம் நம்ம அந்த கான்ட்ராக்ட்ஸை கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்றது ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது இதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, கிளாஸிஃபிகேஷன் ஆன் த பேசிஸ் ஆஃப் என்ஃபோர்ஸபிலிட்டி ஆர் வேலிடிட்டி அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். அதாவது கான்ட்ராக்ட்ஸை நம்ம எப்படிலாம் கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்னா, கிளாஸிஃபிகேஷன் ஆன் தி பேசிஸ் ஆஃப் என்ஃபோர்ஸபிலிட்டி ஆர் வேலிடிட்டி. ஸோ இப்படி ஒரு டைப் பிரிக்கலாம். அடுத்து இன்னொரு டைப் என்னென்னா, கிளாஸிஃபிகேஷன் ஆன் தி பேசிஸ் ஆஃப் ஃபார்மேஷன் ஆர் மோட் ஆஃப் கிரியேஷன். ஸோ ஃபார்மேஷன் ஆர் மோட் ஆஃப் கிரியேஷன் இந்த கேட்டகரிக்கு கீழே அதை பிரிக்கலாம். அதுக்கப்புறமா கிளாஸிஃபிகேஷன் ஆன் தி பேசிஸ் ஆஃப் எக்ஸிக்யூஷன். ஸோ இப்படி மூணாக பிரிக்கலாம். இப்போ இதில் ஃபஸ்ட் டைப் இருக்கு இல்லையா, கிளாஸிஃபிகேஷன் ஆன் தி பேசிஸ் ஆஃப் என்ஃபோர்ஸபிலிட்டி ஆர் வேலிடிட்டி. இதை எப்படி ஃபர்தராக கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்னா, இதை 5 டைப்பாக நம்ம பிரிக்கலாம். ஸோ அது என்ன அப்படின்னா, வேலிட் கான்ட்ராக்ட், வாய்டு கான்ட்ராக்ட், வாய்டபிள் கான்ட்ராக்ட், அன்என்ஃபோர்ஸபிள் கான்ட்ராக்ட், இல்லீகல் கான்ட்ராக்ட். ஸோ இந்த மாதிரி இதை பிரிக்கலாம். ஸோ இப்போ என்ஃபோர்ஸபிலிட்டி ஆர் வேலிடிட்டி அப்படிங்கும்போது இதில் வேலிட் கான்ட்ராக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு வேலிட் கான்ட்ராக்டுன்றது எப்போ ஒரு கான்ட்ராக்ட் வேலிட் கான்ட்ராக்டாக மாறும் அப்படின்னா, அக்ரிமெண்ட் என்ஃபோர்ஸபிள் பை லா கான்ட்ராக்டாக மாறும். ஸோ ஒரு சட்டத்தால் செயல்படுத்தக்கூடிய அக்ரிமெண்ட் எல்லாமே கான்ட்ராக்ட். அப்படி இருக்கக்கூடியதெல்லாம் வேலிட் கான்ட்ராக்ட், அதாவது செல்ல தகுந்த ஒரு ஒப்பந்தம். அடுத்தது வாய்டு கான்ட்ராக்ட்னு சொன்னோம் இல்லையா. இந்த வாய்டு கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது நமக்கு செக்ஷன் 2Gல சொல்லியிருக்காங்க. வாய்டு கான்ட்ராக்ட் பற்றி நமக்கு 2Jல வாய்டு கான்ட்ராக்ட் பற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்து வாய்டபிள் கான்ட்ராக்ட். இந்த வாய்டபிள் கான்ட்ராக்ட் நமக்கு 2Iல சொல்லியிருப்பாங்க. அது 2Iல வர்றது எல்லாமே செக்ஷன் 2Iல வாய்டபிள் கான்ட்ராக்ட் பற்றி சொல்லியிருப்பாங்க. அடுத்து அன்என்ஃபோர்ஸபிள் கான்ட்ராக்ட். இதில் வாய்டு கான்ட்ராக்ட்னா என்ன அப்படின்னா, அதை நம்மளால் செயல்படுத்த முடியாது. அதாவது வாய்டு அப் இனிஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது ஃப்ரம் தி பிகினிங் அதை நம்மளால் என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அது இருக்கும். சில கான்ட்ராக்ட்ஸ் எப்படி இருக்குன்னா, கான்ட்ராக்டில் என்டர் ஆகும்போது அதை என்ஃபோர்ஸ் பண்ண முடியும். ஆனால் சட்டன் பீரியடுக்கு அப்புறமா இல்லை இடையில நடந்த ஏதோ ஒரு இன்சிடென்ட் மூலமாக அதை இனிமேல் செயல்படுத்தவே முடியாது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு வீடு இருக்குது, வீட்டை விற்கிறதுக்காக அவங்க கான்ட்ராக்டில் என்டர் ஆகுறாங்க. பட் வீடு விற்கிறதுக்கு ஒரு 3 மாதம் டைம் இருக்குன்னா, அந்த 3 மாதத்துக்குள்ள அந்த வீடே இடிஞ்சு விழுந்துருச்சு, இல்லை ஒரு எர்த்துக்குவாக் வந்துருச்சு, அந்த இடமே இல்லை, அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா கான்ட்ராக்டில் என்டர் ஆகும்போது அது வேலிடாக தான் இருந்தது. பட் சப்சிக்வெண்ட்டாக ஒரு இதனால அது இனிமேல் பெர்ஃபார்ம் பண்ண முடியாதுன்ற மாதிரி போகுது. அப்போ அந்த இடத்துல அந்த கான்ட்ராக்ட் வாய்டாக மாறும். ஸோ இதுதான் வாய்டு கான்ட்ராக்ட். அடுத்து வாய்டபிள் கான்ட்ராக்ட்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இது வாய்டபிள் கான்ட்ராக்ட்னா என்ன அப்படிங்கிறது 2Iல சொல்லியிருக்காங்க. ஸோ அது நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறமா அன்என்ஃபோர்ஸபிள் கான்ட்ராக்ட். இந்த அன்என்ஃபோர்ஸபிள் கான்ட்ராக்ட்னா என்ன அப்படின்னா, கான்ட்ராக்டை அதை நம்மளால் என்ஃபோர்ஸ் பண்ண முடியாமல் போகும். ஏன் என்ஃபோர்ஸ் பண்ண முடியலன்னா, இப்போ சில கான்ட்ராக்ட்ஸை லா நமக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டுக்கு கீழெல்லாம் மேண்டேட் பண்ணுவாங்க. இதை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும், இதுக்கு ஒரு ப்ரெஸ்கிரைப்டு அமௌண்ட் ஃபீஸ் ஒரு நேச்சர் ஆஃப் இதுக்கும் ஃபீஸ் ப்ரெஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த அமௌண்ட்டுக்கு ஸ்டாம்ப் பேப்பர் இருக்கணும். ஸோ இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கும்போது
இதில் லேக் ஆகுறதுனால அந்த கான்ட்ராக்டை வந்து என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. மற்றபடி அந்த கான்ட்ராக்ட் வந்து நல்லா தான் கான்ட்ராக்டாக தான் இருந்திருக்கும். பட் இந்த மாதிரியான ஒரு லேக்குனானால அந்த கான்ட்ராக்டை வந்து என்ஃபோர்ஸ் பண்ண முடியாமல் போகும். ஸோ இது மாதிரியாக இருக்கக்கூடிய கான்ட்ராக்ட்ஸுக்கு வந்து பேர் அன்என்ஃபோர்ஸபிள் கான்ட்ராக்ட். அடுத்து வந்து இல்லீகல் கான்ட்ராக்ட். இல்லீகல் கான்ட்ராக்ட்னா என்னென்னா, கான்ட்ராக்டோட ஆப்ஜெக்ட் வந்து இல்லீகலாக இருக்கிறது. உதாரணத்துக்கு ஒரு சட்டத்துக்கு புறம்பான ஒரு அஃபென்ஸுக்காக வந்து ஒரு கான்ட்ராக்டில் வந்து என்டர் ஆகுறது. ஸோ இந்த மாதிரியான இருக்கிறதுலாம் இல்லீகல் கான்ட்ராக்ட். இது வந்து ஆப் இனிஷியோ, ஃப்ரம் தி பிகினிங் இந்த கான்ட்ராக்ட் வந்து இல்லீகல். ஆப் இனிஷியோனா ஃப்ரம் தி பிகினிங்னு அர்த்தம். ஸோ அப்பத்துலேருந்தே இந்த கான்ட்ராக்ட் வந்து செயல்படுத்த முடியாது. இது வந்து இல்லீகல் கான்ட்ராக்ட். ஸோ இந்த 5 டைப்புமே வந்து பார்த்தோம்னா கிளாசிஃபிகேஷன் ஆன் தி பேசிஸ் ஆஃப் என்ஃபோர்ஸபிலிட்டி ஆர் வேலிடிட்டி அப்படின்ற கேப்ஷனுக்கு கீழே இந்த மாதிரி 5 டைப்பாக வந்து கான்ட்ராக்ட்ஸை பிரிக்க முடியும். அடுத்து கிளாசிஃபிகேஷன் ஆன் தி பேசிஸ் ஆஃப் ஃபார்மேஷன் ஆர் மோட் ஆஃப் கிரியேஷன். ஸோ இந்த ஹெட்டிங்கில் வந்து நம்ம இதை சப்சிக்வெண்ட்டாக ஒரு 3 டைப்ஸில் வந்து கிளாஸிஃபை பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்னென்னா எக்ஸ்பிரஸ் கான்ட்ராக்ட். எக்ஸ்பிரஸ் கான்ட்ராக்ட்னா என்ன அப்படின்னா, அதில் வந்து ஒன்று பை ரிட்டன் அந்த கான்ட்ராக்ட் இருக்கும், அப்படி இல்லாட்டி வாய்மொழியாக இருக்கும், ஓரல் ஆர் பை ரிட்டன் அந்த மாதிரி மெத்தடில் இருக்கக்கூடிய கான்ட்ராக்ட்ஸ் எல்லாமே வந்து எக்ஸ்பிரஸ் கான்ட்ராக்ட்ன்றதுக்கு கீழே வரும். அடுத்து வந்து இம்ப்ளைடு கான்ட்ராக்ட். இம்ப்ளைடு கான்ட்ராக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, வேர்ட்ஸ்லையும் இருக்காது, ரைட்டிங்லேயும் அது இருக்காது. பட் பை சீயிங் தி கான்ட்ராக்ட் அண்ட் சர்க்கம்ஸ்டான்சஸை வந்து பார்க்கணும். பார்ட்டிஸோட அந்த அந்த கான்ட்ராக்டில் இருக்கக்கூடிய தரப்பினர்களோட நடத்தையை வந்து நம்ம பார்க்கும்போது இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் இருக்குது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து வர முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் வந்து இம்ப்ளைடு கான்ட்ராக்ட். அடுத்து வந்து குவாசி கான்ட்ராக்ட். குவாசி கான்ட்ராக்ட்னா என்ன அப்படின்னா, கான்ட்ராக்டில் வந்து பார்ட்டிஸ் வந்து என்டர் ஆகலை, லா ஆனால் அந்த இடத்துல ஒரு கான்ட்ராக்டை வந்து கிரியேட் பண்ணுது. ஸோ இந்த குவாசி கான்ட்ராக்டுன்றது கான்ட்ராக்ட் கிரியேட்டட் பை லா அப்படின்னு நம்ம சொல்லலாம். 2 பார்ட்டிஸ் அவங்களா போய் கான்ட்ராக்டில் இன்வால்வ் ஆகலை, லாவே அந்த இடத்துல வந்து இந்த இடத்துல கான்ட்ராக்ட்ன்ற ஒரு விஷயத்தை வந்து கிரியேட் பண்ணுது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ ஒருத்தங்க வந்து ஒரு பொருளை கீழே கிடந்து கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் லா வந்து என்ன சொல்லுதுன்னா, அந்த பொருளுக்கு உரிமையானவங்களை கண்டுபிடிச்சி அவங்கக்கிட்ட அந்த பொருளை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி லாவே வந்து சொல்லுது. அப்போ இந்த இடத்துல அந்த பொருளை கண்டுபிடிச்சவர் வேற ஒருத்தங்க கிட்ட போயிட்டு யார்கிட்டையும் அவர் அக்ரிமெண்ட் போடலை, நான் கண்டுபிடிச்சேன்னா நான் கொடுக்குறேன்னு பார்ட்டிஸாக யாரும் அவங்களுக்குள்ள மோர் தென் 1 பார்ட்டிஸ் வந்து எந்த அக்ரிமெண்ட்டுக்குள்ளேயும் வரல. பட் லா அந்த இடத்துல மேண்டேட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரியாக கான்ட்ராக்ட் கிரியேட்டட் பை லா அப்படின்னு வரக்கூடியது எல்லாமே குவாசி கான்ட்ராக்ட் அப்படின்றதுக்கு கீழே வரும். ஸோ அடுத்து கிளாசிஃபிகேஷன் ஆன் தி பேசிஸ் ஆஃப் எக்ஸிக்யூஷன். கிளாசிஃபிகேஷன் ஆன் தி பேசிஸ் ஆஃப் எக்ஸிக்யூஷனில் என்ன அப்படின்னா, ஓகே ஜெயமாலை மேடம், உங்களோட மைக் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கிறீங்களா? ஓகே மேடம். ஓகே மேடம். ஓகே மேம். ஒரு மைக் சிம்பிள் ஒன்று இருக்கும் பாருங்க உங்களோடதுல. சரிங்க மேடம், பாக்குறேன் மேடம். தெரியல மேடம், அதனால தான் நான் கட் பண்ணேன். மறுபடியும் அதே இல்ல, மைக் சிம்பிள் ஒன்று இருக்கும் கீழே, அதில் அதை வந்து டச் பண்ணுங்க, அது மியூட் ஆயிடும். சரிங்க மேடம். ஓகே, இப்போ கிளாசிஃபிகேஷன் ஆன் தி பேசிஸ் ஆஃப் எக்ஸிக்யூஷன் சொல்லி அடுத்தாப்ப ஒரு டைப்பில் வந்து கான்ட்ராக்டை வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். அதை ஃபர்தராக எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்னா, எக்ஸிக்யூட்டட் கான்ட்ராக்ட், அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட்டரி கான்ட்ராக்ட், அதுக்கப்புறம் வந்து யூனிலேட்ரல் கான்ட்ராக்ட், அதுக்கப்புறம் பைலேட்ரல் கான்ட்ராக்ட் இப்படின்னு சொல்லி இதை வந்து நம்ம திருப்பி ஃபர்தராக கிளாஸிஃபை பண்ணலாம். இந்த எக்ஸிக்யூட்டட் கான்ட்ராக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, 2 பார்ட்டிஸுமே அவங்களோட கான்ட்ராக்சுவல் ஆப்ளிகேஷனை ஆல்ரெடி பெர்ஃபார்ம் பண்ணி முடிச்சிட்டாங்க. அதாவது ஆல்ரெடி கான்ட்ராக்டை வந்து அவங்க 2 பேரும் பெர்ஃபார்ம் பண்ணி முடிச்சுட்டாங்க. எக்ஸிக்யூட்டட் அப்படின்ற மாதிரி நேச்சரில் இருக்கக்கூடியது எக்ஸிக்யூட்டட் கான்ட்ராக்ட். அடுத்து எக்ஸிக்யூட்டரி கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது என்னென்னா, 2 பார்ட்டிஸுமே வந்து இனிமேல் தான் அவங்களோட ஆப்ளிகேஷனை வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து ஏ அப்படிங்கிறவர் பிக்கு வந்து நான் வீடு கட்டி தரேன் அப்படின்றாரு, பி வந்து அதுக்கு நான் வந்து அமௌண்ட் ஒரு 50,000 பே பண்ணுறேன்னு சொல்கிறாரு. ஸோ இது வந்து எக்ஸிக்யூட்டரி கான்ட்ராக்ட், இனிமேல் தான் அவங்க பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. அடுத்து யூனிலேட்ரல் கான்ட்ராக்ட். யூனிலேட்ரல் கான்ட்ராக்டில் எப்படி இருக்குன்னா, ஒரு பார்ட்டி வந்து அவங்களோட ஆப்ளிகேஷனை வந்து பெர்ஃபார்ம் பண்ணி முடிச்சிருப்பாங்க, இன்னொரு பார்ட்டி வந்து இனிமேல் தான் அவங்க வந்து அவங்களோட பார்ட்டை டிஸ்சார்ஜ் பண்ணணும் அப்படி இருக்கும்.
இப்போ உதாரணத்துக்கு வந்து ரயில்வே ஸ்டேஷனில் போர்ட்டர் வந்து என்ன பண்ணுறாரு, ஒருத்தங்க வந்து இறங்கினோடனே அவங்களோட போர்ட்டர் என்ன பண்ணுவார்னா அவங்களோட லக்கேஜ் எல்லாம் எடுத்து போய் வண்டியில் ஏற்றட்டான்னு கேட்கும்போது அவர் ஏற்றி வைக்கிறாரு, இது இவர் வந்து அலோ பண்ணுறாரு. அப்படிங்கும்போது இப்போ அந்த போர்ட்டர் அந்த திங்ஸ் எல்லாம் ஏற்றி வச்சுட்டாருன்னா அவரோட பாட்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சிட்டாரு. இந்த இவரு இன்னும் பே பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் வந்து யூனிலேட்ரல். ஒரு தரப்பு அவங்களோடதை வந்து கான்ட்ராக்டை வந்து டேர்ம்ஸை முடிச்சிட்டாங்க, இன்னொரு தரப்பு வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும். ஸோ இது வந்து யூனிலேட்ரல் கான்ட்ராக்ட். ஸோ அடுத்து வந்து பைலேட்ரல் கான்ட்ராக்ட். பைலேட்ரல் கான்ட்ராக்டில் வந்து நம்ம எக்ஸிக்யூட்டரி கான்ட்ராக்ட் பார்த்தோம்ல, அதே நேச்சர் தான் பைலேட்ரலும். ரெண்டு பேருமே வந்து அவங்களோட கான்ட்ராக்டை வந்து இனிமேல் தான் பெர்ஃபார்ம் பண்ணணும் அவங்க பாட்டை அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடியது பைலேட்ரல் கான்ட்ராக்ட். ஸோ இந்த மாதிரி கான்ட்ராக்ட்ஸை வந்து இப்போ நம்ம பார்த்த இத்தனை வகைகளில் வந்து இதை கிளாஸிஃபை பண்ண முடியும். அடுத்து வந்து ஒரு கான்ட்ராக்ட் அப்படின்னா அதுக்கு வந்து எசென்ஷியலாக என்னென்ன எசென்ஷியல்ஸ் ஆஃப் வேலிட் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு கான்ட்ராக்டை வந்து வேலிடா இல்லையா அப்படின்றதுக்கு இப்போ இந்த எசென்ஷியல் பாயிண்ட்ஸ் எல்லாமே ஃபுல்ஃபில் ஆச்சுன்னா தட் இஸ் வேலிட் கான்ட்ராக்ட். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கான்ட்ராக்டுக்கு என்ன எலமெண்ட்ஸ்லாம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆஃபர் அண்ட் அக்செப்டன்ஸ் இருக்கணும். ஸோ ஆஃபர் அண்ட் அக்செப்டன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது நம்ம இப்போ அடுத்தப்போ பார்க்க போகிறோம். அடுத்து லாஃபுல் ஆஃபர், அக்செப்டன்ஸ், லாஃபுல் கன்சிடரேஷன், இது எல்லாமே இருக்கணும். அதுக்கப்புறமா பார்ட்டிஸ்க்கு வந்து காம்பிடன்சி இருக்கணும். ஒரு கான்ட்ராக்டில் என்டர் ஆகுறாங்க அப்படின்னா அந்த கான்ட்ராக்டில் என்டர் ஆகக்கூடிய பார்ட்டிஸ்க்கு காம்பிடன்சி இருக்கணும். உதாரணத்துக்கு மைனரோட போயிட்டு ஒரு கான்ட்ராக்ட் என்டர் ஆகுறோங்கும் போது அந்த மைனருக்கு காம்பிடன்சி இல்லை, அப்போ அந்த இடத்துல அந்த கான்ட்ராக்ட் வந்து வேலிட் கான்ட்ராக்டாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி அதே போல் அன்சவுண்ட் மைண்டில் இருக்கக்கூடியவங்க கிட்ட. ஸோ இது மாதிரி காம்பிடன்சி ஆஃப் தி பார்ட்டிஸ் அது வந்து காம்பிடன்ட் பர்சனாக இருக்கும்போது தான் அந்த கான்ட்ராக்ட் வேலிட் கான்ட்ராக்ட். அதுக்கப்புறமா வந்து லாஃபுல் ஆப்ஜெக்ட் இருக்கணும். லாஃபுல் ஆப்ஜெக்ட் அப்படிங்கும்போது நம்ம முதல்ல பார்த்த மாதிரி ஒரு சட்டத்துக்கு புறம்பான விஷயங்கள் எல்லாம் செய்கிறதுக்காக ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து லாஃபுல் ஆப்ஜெக்ட்ன்றதுக்கு கீழே வராது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஆப்ஜெக்ட் அந்த கான்ட்ராக்டோட ஆப்ஜெக்ட் வந்து லாஃபுல் ஆப்ஜெக்டாக இருக்கணும். அதுக்கப்புறமா லீகல் ஆப்ளிகேஷன் இருக்கணும். ஒரு கான்ட்ராக்டில் என்டர் ஆகுறாங்கும் போது ரெண்டு பார்ட்டிஸ்க்குமே வந்து என்ன இன்டென்ஷன் இருக்கணும்னா லீகல் ஆப்ளிகேஷன்ற நோக்கத்தில் அவங்க அதை பண்ணியிருக்கணும். அப்போ லீகல் ஆப்ளிகேஷன் இல்லாமல் வேறு என்ன இருக்கும் அப்படின்னா சோஷியல் ஆப்ளிகேஷன்றதும் இருக்கும். சோஷியல் ஆப்ளிகேஷன்னா இப்போ நம்ம என்ன சொல்கிறது, இப்போ ஒருத்தங்க வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்மளை இன்வைட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது நான் அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கேன் அப்படின்னா அடுத்தப்போ அந்த அதர் பார்ட்டி அவங்க வீட்டில் ஒரு விஷயத்துக்கு நான் அவங்கள கூப்பிடும்போது அவங்க எங்கே வரணும். அப்படி வரலன்னா அதுக்காக போய் நான் அவங்க மேலே கேஸ் போட முடியாது. ஏன்னா இதெல்லாம் வந்து சோஷியல் ஆப்ளிகேஷன். ஸோ இந்த மாதிரி சோஷியல் ஆப்ளிகேஷன்ஸுக்கெல்லாம் நம்ம கோர்ட்டுக்கு வர முடியுமானா வர முடியாது. ஸோ அப்போ கான்ட்ராக்டை வந்து ஒரு வேலிட் கான்ட்ராக்டாக இருக்கணும் அப்படின்னா அது வந்து லீகல் ஆப்ளிகேஷனாக இருக்கணும் அந்த கான்ட்ராக்ட். அப்போ தான் வந்து அது வரும். அடுத்து வந்து கன்சென்சஸ் ஆட் ஐட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. இந்த கன்சென்சஸ் ஆட் ஐட்டம்னா என்ன அப்படின்னா கருத்து ஒற்றுமை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ப்ரப்போசர் வந்து என்ன விஷயத்துக்காக ப்ரப்போஸ் பண்ணுறாரோ அந்த விஷயத்த அக்செப்ட் யாரும் வந்து பண்ணியிருக்கணும். ரெண்டு பேருக்குமே வந்து ஒரே கருத்து ஒற்றுமை இருக்கணும். இவர் ஒரு விஷயத்த ப்ரப்போஸ் பண்ணி அவர் வேற ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு அவர் வேற ஒரு விஷயத்துக்காக புரியாமல் அக்ரிமெண்ட்டில் என்டர் ஆகுறாங்கன்னா அது வந்து அந்த இடத்துல கன்சென்சஸ் ஆட் ஐட்டம்ன்றது வராது. அப்போ அந்த இடத்துல வந்து கான்ட்ராக்ட் வந்து அது வந்து ஒரு வேலிட் கான்ட்ராக்டாக கன்வெர்ட் ஆகாது. அப்போ கன்சென்சஸ் ஆட் ஐட்டம் இருக்கணும். அடுத்து வந்து ஃப்ரீ கன்சென்ட் இருக்கணும். கான்ட்ராக்ட் அப்படின்னாலே ரெண்டு பார்ட்டி வருவாங்க. அப்போ அந்த பார்ட்டிஸ்க்கு நடுவில் வந்து கன்சென்ட் வந்து ஃப்ரீயாக இருக்கணும். அதாவது கொயர்ஷன் இருக்கக்கூடாது, ஃப்ராட் இருக்கக்கூடாது, அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடாது, மிஸ்டேக் ஆர் மிஸ்ரெப்ரசன்டேஷன்லாம் இருக்கக்கூடாது. ஸோ ஒரு கான்ட்ராக்டில் ஏதோ ஒரு பார்ட்டி இதில் ஏதோ ஒன்று பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அந்த கான்ட்ராக்ட் வந்து ஃப்ரீ கன்சென்ட்னால உருவாக்கப்பட்ட ஒரு கான்ட்ராக்டாக இருக்காது. அப்போ அது வந்து ஒரு வேலிட் கான்ட்ராக்டாக இருக்காது. ஸோ ஃப்ரீ கன்சென்ட் மஸ்ட். அடுத்து கான்ட்ராக்ட் வந்து எப்போவுமே வந்து ஏதாவது ஒரு விஷயத்த லா என்ன பண்ணுது அப்படின்னா எக்ஸ்பிரஸாக டிக்ளேர்டு டு பி வாய்ட் அப்படின்னு லாவே ஒரு விஷயத்த ஒரு பர்டிகுலர் விஷயத்த லா டிக்ளேர் பண்ணுது. இட் இஸ் வாய்ட் அப்படின்னு சொல்லி லா டிக்ளேர் பண்ணுதுன்னா அந்த விஷயத்துக்காக போய் கான்ட்ராக்டில் என்டர் ஆகக்கூடாது. உதாரணத்துக்கு சொல்ல போனோன்னா இப்போ கான்ட்ராக்ட் ஆக்டில் வந்து வேஜர் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கும். அது வந்து செக்ஷன் 30 சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த வேஜர் அக்ரிமெண்ட் வந்து வாய்ட் அப்படின்னு சொல்லி லா சொல்லுது. அப்போ இல்லீகல் கான்ட்ராக்ட்டுக்கும் இந்த எக்ஸ்பிரஸ்லி டிக்ளேர்ட் ஆஸ் வாய்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா இல்லீகல் கான்ட்ராக்டில் வந்து அது வந்து இல்லீகல்னு லாவே வந்து அதை வந்து ஒரு பனிஷபிளான விஷயமா சொல்லியிருப்பாங்க. பட் இந்த வேஜர் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது அது வந்து ஒரு அஃபென்ஸ் கிடையாது. அஃபென்ஸுன்றது வர்றதெல்லாம் இல்லீகலில் போயிடும்.
பட் வேஜர் வந்து அஃபென்ஸ் கிடையாது. ஆனால் அதை லா என்ன சொல்லுதுன்னா இது வந்து வாய்டு, இதை பண்ணக்கூடாதுன்னு லா டிக்ளேர் பண்ணுது இந்த இடத்துல. ஸோ அந்த மாதிரி இஃப் எனி திங் இஸ் டிக்ளேர்டு பை லா ஆஸ் வாய்ட் அப்படின்னா இட் வில் நாட் பி என்ஃபோர்ஸ்டு பை லா. அதுதான் வந்து இன்னொரு இன்க்ரீடியன்ட். அடுத்து கான்ட்ராக்டில் இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் வந்து சட்டைனாக இருக்கணும், பாசிபிளாக இருக்கணும். அதாவது அப்போ தான் வந்து அந்த கான்ட்ராக்டை வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும். இப்போ ஒருத்தன் வந்து இப்போ நான் வந்து மணலை கயிறாக திரிச்சு தரேன் அந்த மாதிரிலாம் சொன்னோம்னா அதெல்லாம் வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து இம்பாசிபிலிட்டின்றதுக்கு கீழே போயிடும். ஸோ ஒரு நிறைவேற்ற தகுந்த ஒரு விஷயமா இருக்கும்போது தான் அதுக்கு தான் நம்ம வந்து கான்ட்ராக்ட் வந்து போட முடியும். அதே போல் கான்ட்ராக்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து அறுதிட்டு சொல்லக்கூடிய அந்த டேர்ம்ஸ் எல்லாமே வந்து சட்டைனாக இருக்கணும். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு கான்ட்ராக்டாக கிரியேட் ஆகிறதுக்கான எசென்ஷியலாக உள்ள விஷயங்கள் இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே. இப்போ நம்ம செக்ஷனுக்குள்ளே போயிடலாம். இது வந்து அடிப்படையான விஷயங்கள். இப்போ நம்ம செக்ஷனுக்கு போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு செக்ஷன் 1 ஷார்ட் டைட்டில் எக்ஸ்டென்ட் அண்ட் கமென்ஸ்மெண்ட். திஸ் ஆக்ட் மே பி கால் தி இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872. ஸோ வழக்கம் போல் எல்லா ஆக்ட்லையுமே ஷார்ட் டைட்டில் வந்து ஆக்டோட நேம் தான் சொல்லியிருப்பாங்க. அடுத்து எக்ஸ்டென்ட் அண்ட் கமென்ஸ்மெண்ட்டில் இட் எக்ஸ்டென்ட் டு தி ஹோல் ஆஃப் இந்தியா அண்ட் இட் ஷால் came into force on the first day of September 1872. ஸோ ஆக்ட் என்னைக்கு செயல்பாட்டுக்கு வந்தது அப்படிங்கிறத இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ முன்னாடி வந்து எக்ஸப்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படின்னு சொல்லி எல்லா சட்டங்கள்லையும் இருக்கும். இப்போ நமக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 2019 வந்ததுக்கப்புறமா அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படிங்கிற வார்த்தை வந்து எல்லா சட்டத்துலையும் இருந்து ஒமிட் பண்ணியிருக்காங்க. அடுத்து சேவிங்ஸில் நத்திங் ஹியரின் கண்டைன்ட் ஷால் அஃபெக்ட் தி ப்ரொவிஷன் ஆஃப் எனி ஸ்டாட்யூட் ஆக்ட் ஆர் ரெகுலேஷன் not hereby expressly repealed, nor any usage or custom of trade, nor any incident of any contract not inconsistent with the provision of this act. ஸோ இந்த கான்ட்ராக்ட் ஆக்ட் வந்து எதெல்லாம் பாதிக்காது அப்படிங்கிறத இந்த சேவிங் கிளாஸில் வந்து சொல்லியிருக்காங்க. எதெல்லாம் பாதிக்காது அப்படின்னா இதில் இல்லாத மற்ற வேறு சட்டங்களில் இருக்கக்கூடிய ஸ்டாச்சூட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களையோ இல்லை ஆக்ட் அண்ட் ரெகுலேஷன்ஸில் இருக்கக்கூடிய விஷயங்களையோ இந்த சட்டம் பாதிக்காது. அதுக்கப்புறமா சில விஷயங்கள் வந்து சட்டத்தில் இல்லைன்னா கூட கஸ்டம்ஸ் அண்ட் யூசேஜ் அப்படின்றதுக்கு கீழே வந்து அதை கண்டினியூஸாக வந்து நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க, பயன்பாட்டில் இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய கஸ்டம் அண்ட் யூசேஜ் ஆஃப் ட்ரேட்ஸ் அதெல்லாம் வந்து இந்த கான்ட்ராக்ட் ஆக்ட் வந்து பாதிக்காது அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த சேவிங்ஸ் கிளாஸில் வந்து சொல்லியிருக்காங்க. தென் இன்டர்பிரிட்டேஷன் கிளாஸில் இன் திஸ் ஆக்ட் தி ஃபாலோயிங் வேர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் ஆர் யூஸ்ட் இன் தி ஃபாலோயிங் சென்சஸ் அன்லெஸ் அ கான்ட்ரரி இன்டென்ஷன் அப்பியர்ஸ் ஃப்ரம் தி கான்டெக்ஸ்ட். ஸோ இப்போ டெஃபினிஷன் கிளாஸ் வந்து 2ல் சொல்லியிருக்காங்க. கீழே ஒவ்வொன்றுக்கும் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா 2 சப் கிளாஸ் ஏ வென் ஒன் பர்சன் சிக்னிஃபைஸ் டு அனதர் ஹிஸ் வில்லிங்னஸ் டு டூ ஆர் அப்ஸ்டைன் ஃப்ரம் டூயிங் எனி திங் வித் அ வியூ டு அப்டைனிங் தி அசன்ட் ஆஃப் தட் அதர் டு சச் ஆக்ட் ஆர் அப்ஸ்டினன்ஸ் ஹீ இஸ் டு மேக் அ ப்ரப்போசல். ஸோ ப்ரப்போசல்னால் என்ன அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணுறாங்க. ஸோ ப்ரப்போசல் அப்படிங்கும்போது when one person signifies to another his willingness to do or abstain from doing anything. ஒரு நபர் இன்னொரு நபர்கிட்ட அவரோட சம்மதத்தை வாங்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் ஒரு விஷயத்தை நான் செய்கிறேன் இல்லை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு அவரோட கன்சென்ட்டை அதை நம்ம அவர்கிட்டருந்து வாங்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் ஒரு விஷயத்தை சொல்கிறாரு அப்படிங்கும்போது அந்த பர்சன் அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ப்ரப்போசல் அப்படிங்கிறத இங்கே டிஃபைன் பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ரப்போசல் அப்படிங்கும்போது இதில் வந்து என்னென்னலாம் இன்க்ரீடியன்ட் இருக்கணும் அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இந்த ப்ரப்போசலுக்கு பேர் தான் இங்கிலீஷ் லாவில் வந்து ஆஃபர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ப்ரப்போசல் எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்ம முதல்ல வந்து எசென்ஷியல்ஸ் ஆஃப் வேலிட் கான்ட்ராக்டில் ஒரு பாயிண்ட் பார்த்துருப்போம். லீகல் ஆப்ளிகேஷனுக்காக ஒரு கான்ட்ராக்டில் என்டர் ஆகிருக்கணும்னு. அதே போல் இங்கே ப்ரப்போசல்னு பார்க்கும்போதும் ஆஃபர் மஸ்ட் பி மேட் வித் அ வியூ டு கிரியேட் லீகல் ரிலேஷன் ஆர் லீகல் ஆப்ளிகேஷன். ஸோ இப்போ ப்ரப்போசலில் என்னென்னலாம் வந்து எசென்ஷியலாக இருக்கணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ ஒரு ஆஃபர் இல்லை ஒரு ப்ரப்போசல்னு சொல்லக்கூடிய இந்த விஷயம் எப்படி இருக்கணும், என்ன நோக்கத்தில் அதை ஆஃபர் இருக்கணும் அப்படின்னா நமக்கு நடுவில் வந்து ஒரு லீகல் ரிலேஷனை உருவாக்கணும், லீகல் ஆப்ளிகேஷனை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் அந்த ப்ரப்போசல் இருக்கும்போது தான் அது வந்து ப்ரப்போசல்ன்றதுக்கு கீழே வரும். இப்போ இதுக்கு வந்து ஒரு ஃபேமஸான கேஸில் வந்து இருக்குது. இது வந்து பால்ஃபர் வெர்சஸ் பால்ஃபர். இது ரொம்ப பேசிக்கான கேஸில் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த பால்ஃபர் வெர்சஸ் பால்ஃபர் கேஸில் ஹஸ்பண்ட் வந்து ஸ்ரீலங்காவில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பார். மனைவி வந்து அவங்களோட ஒய்ஃப் வந்து இங்கிலாண்டில் இருப்பாங்க.
ஸோ இப்போ இந்த ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபுக்கு வந்து என்ன ப்ராமிஸ் பண்ணியிருப்பாரு அப்படின்னா, நான் ஸ்ரீலங்காவில் இருக்கிற வரைக்கும் மாதம் ஒரு 3 பவுன் வந்து நான் உனக்கு கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி அவர் அக்ரி பண்ணியிருப்பாரு. பட் அதை வந்து அவர் பெர்ஃபார்ம் பண்ண மாட்டார், ஃபெயில் பண்ணியிருப்பார். அவர் கொடுத்த அந்த அக்ரிமெண்ட்டை வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்க மாட்டார். ஸோ இப்போ வந்து ஒய்ஃப் வந்து கேஸ் போடுவாங்க. அப்போ கோர்ட் வந்து இதில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லும்போது லீகல் ரிலேஷன்ஷிப் ஆர் லீகல் ஆப்ளிகேஷன்ற ஒரு நோக்கத்தில் அது வந்து கான்ட்ராக்டில் வந்து என்டர் ஆகிருக்கணும். இது வந்து எப்படின்னா, நெருக்கமான ஒரு குடும்ப உறவின் காரணமாக இது மாதிரிலாம், இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஏற்படக்கூடிய விஷயங்கள். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த கான்ட்ராக்ட் ஆக்ட்ன்றது இதில் வந்து ஒரு வேலிடான கான்ட்ராக்ட்ன்றதுல வராது அப்படின்னு இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ நமக்கு என்ன டவுட் வரும்னா, அப்போ ஒரு ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட் கிட்டே எதுவும் கேட்க முடியாதா அப்படின்னா, லா வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபை மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லுது. எனக்கு வந்து என் ஹஸ்பண்ட் என்னை மெயின்டைன் பண்ணலை, எனக்கு கொடுங்கன்னு கேட்குறது அது லீகல் ரைட்டை வந்து நம்ம என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்காக கேட்குறது. தட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். இங்கே என்னென்னா, என் ஹஸ்பண்ட் எனக்கு வந்து அவர் ப்ராமிஸ் பண்ணினாரு, அவர் அந்த ப்ராமிஸை ப்ரீச் பண்ணிட்டாரு, அதுக்காக இந்த ப்ராமிஸை எனக்கு பெர்ஃபார்ம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி வரக்கூடியது. ஸோ இதுக்கும் அதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி ரிலேஷன்ஸ்க்கு நடுவில் வரக்கூடிய விஷயங்களுக்கெலாம் வந்து அந்த லீகல் ஆப்ளிகேஷன்றது இதில் இல்லை, அதனால இது கான்ட்ராக்டில் வராது அப்படின்னு இந்த கேஸில் சொல்லியிருப்பாங்க. அடுத்து கான்ட்ராக்டோட டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த டேர்ம்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் மஸ்ட் பி சர்டைன் அண்ட் டெஃபினட்டாக இருக்கணும். ஸோ சர்டைனாக இருக்கணும் அப்படிங்கும்போது இந்த கான்ட்ராக்டில் இருக்கக்கூடிய டேர்ம்ஸு ஒரு வேகாக இருக்கக்கூடாது, ஆம்பிகுயஸாக இருக்கக்கூடாது. ஆம்பிகுயஸ்னால் வந்து ஒரு தெளிவு இல்லாமல் அந்த மாதிரிலாம் இருக்கவே கூடாது. நம்ம ஈவன் சிபிஎஸ்சியில் கூட படிக்கும்போது அதில் நம்ம ப்ளீடிங்ஸில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து டினையல் வந்து வேகாக இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம படிப்போம். அதே தான் இங்கேயும். ஸோ வேக் அண்ட் ஆம்பிகுயஸாக வந்து டேர்ம்ஸ் இருக்கக்கூடாது. இப்போ இதுக்கு வந்து ஒரு உதாரணம் பார்க்கணும் அப்படின்னா, டெய்லர் வெர்சஸ் ஸ்போர்ட்டிங்டன். இந்த கேஸில் டெய்லர் வெர்சஸ் ஸ்போர்ட்டிங்டன் இந்த கேஸில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஏ வந்து பி கிட்ட வந்து ஒரு அக்ரிமெண்ட்டில் என்டர் ஆகுறாரு. என்ன அப்படின்னா, நான் வந்து மாதம் வாடகை 85 பவுண்டு வந்து வாடகை நான் கொடுத்துட்றேன், 3 வருஷத்துக்கு எனக்கு வாடகைக்கு இந்த வீடு வேணும். பட் எனக்கு வந்து நான் உள்ளே வந்து இப்போ பொசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு வீட்டை வந்து எப்படி ரெடி பண்ணி தரணும் அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் வேர்ல்டுக்கு தகுந்த மாதிரி இது வந்து ரொம்ப நல்ல நவநாகரிகமாக எனக்கு இந்த வீடை ரெடி பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேட்டிருப்பாரு. ஸோ இதை அவர் பெர்ஃபார்ம் பண்ணி கொடுக்க மாட்டார். அப்போ கோர்ட்டுக்கு வரும்போது கோர்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த தற்கால நவநாகரிகம் அந்த மாதிரி வந்து எனக்கு இருக்கணுன்ற மாதிரியான டேர்ம்ஸ்லாம் வந்து சட்டைனாக இல்லை, அது வந்து டே பை டே மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நேச்சரில் இருக்க மாதிரியான ஒரு டேர்ம்ஸாக இருக்குது. ஸோ இதை வந்து எனக்கு இது வந்து அன்சர்டைனான ஒரு டேர்மாக இருக்கிறதுனால இந்த மாதிரி விஷயங்களை வந்து கான்ட்ராக்ட்ன்றதுக்கு கீழே வந்து நம்ம எடுக்க முடியாதுன்னு இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ எப்போவுமே டேர்ம்ஸ் ஆஃப் தி கான்ட்ராக்ட் சர்டைனாக இருக்கணும். அடுத்து வந்து இதே நேச்சரில் இன்னொரு ஜட்ஜ்மெண்ட் என்னென்னா, கௌத்திங் வெர்சஸ் லைன். கௌத்திங் வெர்சஸ் லைன் கேஸில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஒருத்தர் வந்து குதிரை வந்து வாங்கும்போது என்ன பண்ணுவாருன்னா, 5 பவுண்டு பணம் கொடுத்து அந்த குதிரையை வாங்கிட்டு இந்த குதிரை வந்து எனக்கு அதிர்ஷ்டத்தை இனிமேல்ட்டு வந்து கொடுக்குது அப்படின்னா, நான் இப்போ கொடுத்த மாதிரி இன்னொரு மடங்கு பணம் தரேன் அப்படின்ற மாதிரி ஒரு கான்ட்ராக்டில் போட்டுட்டு அவர் போவார். அதுக்கப்புறமா வந்து இவர் பணம் கொடுக்க மாட்டார். அப்போ வந்து கோர்ட்டுக்கு கேஸ் வரும்போது கோர்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அதிர்ஷ்டத்தை தர்றது அப்படிங்கிறதெல்லாம் வந்து யாருமே அது வந்து சட்டைனான ஒரு விஷயம் கிடையாது. எது அதிர்ஷ்டம், உங்களை பொறுத்த வரைக்கும் எது அதிர்ஷ்டம், அடுத்தவங்களை பொறுத்த வரைக்கும் எது அதிர்ஷ்டம்லாம் வந்து நம்ம வந்து அதை சொல்ல முடியாது. ஸோ இந்த டேர்ம்ஸ் வந்து அன்சர்டைனாக இருக்குது. ஸோ இதை வந்து கோர்ட் ஆஃப் லாவில் என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறது இதில் சொல்லியிருப்பாங்க. அடுத்து மேம் அந்த கேஸ்ல ஸ்பெல் பண்றீங்களா மேம்? எஸ், GUTHING ஓகே மேம் வெர்சஸ் LYNN. ஓகே மேம் LYNN. தேங்க் யூ மேம். ஓகே அடுத்து எசென்ஷியல் இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ப்ரொபோசல் தான் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரொபோசல் எப்படிலாம் இருக்கணுன்றது. அடுத்து அந்த ஆஃபர் மஸ்ட் பி ஸ்பெசிஃபிக் ஆர் ஜென்ரல். இப்போ வந்து ஒரு ப்ரொபோசல் கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது இந்த ப்ரொபோசல் வந்து ஒரு பர்டிகுலர் பர்சனை நோக்கி தான் அந்த ப்ரொபோசல் கொடுத்துருக்கணுமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு பர்சனுக்காகவே அந்த ஆஃபரை வந்து அவங்க கொடுத்துருக்கலாம். அப்படி இல்லாட்டி ஜென்ரல் ஆஃபர் அட் லார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்தையே நோக்கி வந்து ஒரு ஆஃபர் வந்து அந்த நேச்சரில் கூட ஆஃபர் வந்து கொடுக்க முடியும். ஸோ இப்படியும் வந்து ஆஃபர் இருக்கலாம். இப்போ இது வந்து உதாரணத்துக்கு நம்ம சொல்ல போனோம் அப்படின்னா, இந்த ஆஃபர் அட் லார்ஜ் அப்படின்னு சொல்லும்போது இதில்
இதுக்கு வந்து ஒரு இல்லஸ்ட்ரேஷன் சொல்கிறேன் ஆஃபர் அட் லார்ஜுக்கு. இப்போ வந்து ஒருத்தர் வந்து அவரோட டாக் பெட் அனிமல் ஏதோ காணாமல் போயிடுச்சு. அப்போ அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, இந்த பெட் அனிமலை வந்து கண்டுபிடிச்சி கொடுக்குறவங்களுக்கு நான் பணம் தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆஃபரை வந்து கொடுக்குறாரு. அப்படிங்கும்போது இது வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு பர்டிகுலர் பர்சனுக்காக நோக்கி அவர் கொடுத்த ஆஃபர் கிடையாது. இதில் யார் வேணும்னாலும் இதை வந்து கண்டுபிடிச்சி கொண்டு வந்து கொடுக்கலாம். அப்போ இந்த இடத்துல இந்த ஆஃபர் எப்படி இருக்குன்னா, ஆஃபர் அட் லார்ஜ் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரியும் வந்து ஸ்பெசிஃபிக் ஆஃபராகவும் இருக்கலாம், இல்லை ஜென்ரல் ஆஃபராகவும் இருக்கலாம் ஆஃபர் பொறுத்த வரைக்கும். ஸோ இதுக்கு வந்து ஒரு முக்கியமான கேஸ்லாம் இருக்குது, கார்லில் வெர்சஸ் கார்போலிக் ஸ்மோக் பால் கேஸ். ஸோ இது எல்லாமே இந்த கான்ட்ராக்ட் ஆக்ட் எல்லாமே நமக்கு வந்து பிரிட்டிஷ் பீரியடில் வந்து எனாக்ட் பண்ணி கொடுத்தது. இதில் உள்ள இந்த ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே அப்போ உள்ள ஜட்ஜ்மெண்ட்டில் டிசைட் ஆனது. ஸ்டில் வி ஆர் ஃபாலோயிங். ஸோ அதில் இந்த ஆஃபர் மேபி அட் லார்ஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜட்ஜ்மெண்ட் தான் கார்லில் வெர்சஸ் கார்போலிக் ஸ்மோக் பால் கேஸ். இந்த கேஸில் என்ன ஃபேக்ட்ஸ்னா, இந்த கார்போலிக் ஸ்மோக் பால் கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா, இன்ஃப்ளூயன்ஸா நோய்க்காக ஒரு மருந்தை வந்து விளம்பரம் பண்ணுவாங்க. எப்படின்னா, இந்த மருந்தை ஒரு நாளைக்கு 3 வேளை தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து அந்த குளிர்காய்ச்சல் வந்து சரியாயிடும். அப்படி சரியாகாத பட்சத்தில் அவங்களுக்கு வந்து நாங்கள் 100 பவுண்ட் பணத்தை வந்து திருப்பி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு அட்வர்டைஸ் பண்ணுறாங்க. இப்போ இதில் இந்த கார்லில் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மெடிசினை வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. பட் அவங்களுக்கு அந்த நோய் க்யூர் ஆகாது. ஸோ அப்போ அவங்க கோர்ட்டுக்கு போவாங்க. அப்போ வந்து நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக இது வந்து கார்லிலுக்காக அவங்களுக்காக போட்ட இது கிடையாது, இதில் வந்து ஆஃபர் அக்செப்டன்ஸுன்றது இல்லை அப்படின்னு அவங்க டிஃபெண்ட் பண்ணும்போது கோர்ட் என்ன அப்போ தான் இதை சொல்லுவாங்க. ஸோ ஆஃபர் வந்து எப்போவுமே ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு அகைன்ஸ்டாக தான் கொடுத்துருக்கணும்னு அவசியம் கிடையாது. அது வந்து ஜென்ரல் ஆஃபராகவும் இருக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து இவங்க நீங்கள் சொன்ன டேர்ம்ஸை அவங்க எப்போ ஃபாலோ பண்ண ஆரம்பிக்காங்களோ அப்போவே அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்ற மாதிரி அர்த்தம். ஸோ அதனால் இது வந்து இந்த கான்ட்ராக்ட்ன்றதுக்கு கீழே வரும் அப்படிங்கிறது இதில் சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலி அந்த கம்பெனி என்ன டிஃபென்ஸ் எடுப்பாங்க அப்படின்னா, இது வந்து ஆஃபர் கிடையாது, இது வந்து இன்விடேஷன் டு ஆஃபர் அப்படின்னு சொல்லி ஒரு டிஃபென்ஸ் எடுப்பாங்க. இந்த இன்விடேஷன் டு ஆஃபர்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். ஸோ அந்த கம்பெனி எடுக்கக்கூடிய ஸ்டாண்ட் வந்து இதுதான், இது ஆஃபர் கிடையாது, இன்விடேஷன் டு ஆஃபர் அப்படின்னு. ஸோ பட் கோர்ட் வந்து அதை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு இது வந்து ஆஃபர் தான், அதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றது, இதில் காம்பன்சேட் பண்ணணும் அப்படின்றது இதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து முக்கியமான ஒரு ஜட்ஜ்மெண்ட். இதில் அடுத்து ஆஃபர் மே எக்ஸ்பிரஸ் ஆர் இம்ப்ளைட். ஆஃபர் எப்போவுமே வந்து ஒரு கான்ட்ராக்டாக இருக்கட்டும் இல்லை எதுவாக இருக்கட்டும், நிறைய ஆக்டில் வந்து இந்த எக்ஸ்பிரஸ் ஆர் இம்ப்ளைடுன்ற வேர்ட் சொல்லியிருப்பாங்க. எக்ஸ்பிரஸ் அப்படின்னா பை வேர்ட்ஸ் ஆர் ரைட்டிங்கில் வந்து அது இருக்கும், வாய்மொழியாக சொல்லியிருப்பாங்க. அப்படி இல்லாட்டி எழுத்து மூலமாக இருக்கும். அது வந்து எக்ஸ்பிரஸ்ன்றது டேர்முக்கு கீழே வரும். இம்ப்ளைடு அப்படின்னு சொல்லும்போது அவங்களோட பை சீயிங் தி கான்டாக்ட் அண்ட் சர்க்கம்ஸ்டான்சஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்களோட நடவடிக்கைகளை பார்த்து முடிவு பண்ண வேண்டியது தான் வந்து இம்ப்ளைடுன்னு சொல்லி வரும். ஸோ இப்போ இங்கே வந்து ஆஃபர் வந்து எப்படிலாம் இருக்கலாம்னா, அது எக்ஸ்பிரஸாகவும் இருக்கலாம், இல்லை இம்ப்ளைடாகவும் இருக்கலாம் ஆஃபர் பொறுத்த வரைக்கும். அடுத்து ஆஃபரில் அடுத்த கண்டிஷன் என்ன அப்படின்னா, எவ்ரி ஆஃபர் மஸ்ட் பி கம்யூனிகேட்டட். இதில் ஏன் எவ்ரி ஆஃபர் மஸ்ட் பி கம்யூனிகேட்டட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, சில கேசஸில் வந்து இப்போ ஒரு இல்லஸ்ட்ரேஷன் சொல்கிறேன், ஒரு ஆஃபர்னு ஒன்று இருக்கிறத தெரியாமலேயே ஒருத்தங்க ஒரு விஷயத்த செய்கிறாங்க அப்படிங்கும்போது அது கான்ட்ராக்ட்ன்றதுக்கு கீழே வராது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் வந்து தன்னோட நாய் வந்து காணாமல் போனதை கண்டுபிடிச்சி தர்றவங்களுக்கு நான் வந்து ஒரு ரிவார்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாரு. இப்போ இந்த அட்வர்டைஸ்மெண்ட் இவர் கொடுத்ததையே தெரியாத ஒரு நபர் இருக்காரு. அந்த நபர் வந்து இப்போ உதாரணத்துக்கு இவங்க ஒரு வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபராக கூட இருக்கலாம். இவர் இந்த மாதிரி கண்டுபிடிச்சி தரவங்களுக்கு ரிவார்டு கொடுக்குங்கிறத தெரியாமல் அவர் அதை கண்டுபிடிச்சிட்டு வந்து தராரு. அப்படிங்கும்போது அதுக்கப்புறமா இவருக்கு தெரிய வருது, இந்த மாதிரி ஒரு ஆஃபர் இவர் வந்து நம்ம ரிவார்ட் தருவோன்றதை சொல்லியிருக்காரு அப்படின்னு பின்னாடி தெரிய வரும்போது அதை அவங்க கேட்க முடியுமா? அதை எனக்கு அந்த நாயை கண்டுபிடிச்சி கொடுத்தேன், எனக்கு அவங்க அதை பணத்தை தரலன்னு கேட்க முடியுமான்னா கேட்க முடியாது. அதுதான் இதில் சொல்கிறாங்க, எவ்ரி ஆஃபர் மஸ்ட் பி கம்யூனிகேட்டட். ஸோ ஒரு ஆஃபர்னு ஒன்று இருக்கிறத தெரியாமலேயே ஒரு விஷயத்தை வந்து ஒருத்தர் செஞ்சுட்டு வராங்க அப்படிங்கும்போது அந்த இடத்துல வந்து அது கான்ட்ராக்ட்ன்ற ஒரு ஸ்டேஜுக்கு போகாது. ஆஃபர், அக்செப்டன்ஸு, கன்சிடரேஷன் இதெல்லாம் அதுக்குள்ளே வந்து அடுத்து என்ஃபோர்ஸபிலிட்டின்ற ஒரு இதுக்குள்ளேயே அது போகவே போகாது. ஸோ அதுதான் வந்து இந்த இதில். அடுத்து ஆஃபர் வந்து இதில் முக்கியமாக ஒரு டேர்ம் இருக்குது இல்லையா, வித் அ வியூ டு அப்டைனிங் தி அசன்ட் ஆஃப் தட் அதர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ மறுதரப்பு இந்த ஆஃபரை வந்து இந்த ப்ரப்போஸார் வந்து ஆப்போசிட் பார்ட்டிக்கிட்ட இருந்து
நம்ம ப்ரப்போஸ் பண்ணக்கூடிய விஷயத்துக்கு அவங்க கிட்ட இருந்து அசென்ட் பண்ணணும், அவங்க அக்செப்ட் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் ஒரு விஷயத்த சொல்லும்போது தான் அது ப்ரப்போசல்ன்றதுக்கு கீழே வரும். அவர் வந்து அதை அக்செப்ட் பண்ணணுன்ற நோக்கத்தில் சொல்லாமல் ஜஸ்ட் இவரோட என் வீட்டை நான் விற்கலான்னு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சும்மா அப்படி சொல்லிட்டு போகிற விஷயங்கள்லாம் ப்ரப்போசல்ன்றதுல வருமானா வராது. நான் என் வீட்டை விற்கிறதுக்கு உனக்கு விற்கிறதுக்கு நான் வரேன், இதை நீ அக்செப்ட் பண்ணுறியா? ஸோ அந்த நேச்சரில் இருக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் ஆஃபர் அப்படின்றதுக்கு கீழே இந்த ப்ரப்போசல்ன்றதுக்கு கீழே வந்து வரும். அடுத்து இந்த ப்ரப்போசல்னு சொல்லக்கூடிய விஷயம் சில கேசஸில் வந்து கண்டிஷனோடையும் சேர்ந்து இருக்கலாம். கண்டிஷன் இன் தி சென்ஸ், நான் இப்போ என் வீட்டை விற்கணும்னு நான் நினைக்கிறேன், இதை நீ வாங்கிக்கிறதா இருந்தால் எனக்கு இவ்வளோ நாளைக்குள்ளே பணம் கொடுக்கணும் அப்படின்னா அங்கே ஒரு கண்டிஷன் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஆஃபரில் வந்து கண்டிஷனோட ஆஃபர் வந்து அவங்க மேட் பண்ண முடியுமா அப்படின்னா அப்படியும் வந்து ஆஃபர் வந்து மேட் பண்ண முடியும். அடுத்து இப்போ ஒருத்தர் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு, இந்த ப்ரப்போசல் வந்து அவங்க ரிவோக் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தோன்னா ரிவோக் பண்ண முடியும். ஏன்னா ஒரு ஆஃபர் வைக்கிறாங்க, அந்த ஆஃபர் வச்சுட்டதுனாலேயே அதை வந்து திருப்பி ரிவோக் பண்ணவே முடியாது. ஒன்ஸ் நான் சொல்லிட்டேன்னா அதை ரிவோக் பண்ண முடியாது, அப்படி கிடையாது. இந்த ப்ரப்போசலை வந்து எப்போ வேணால் ரிவோக் பண்ணலாம். பட் எவ்வளோ நாளைக்குள்ள அதை ரிவோக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஏதாவது வந்து ரிவோக் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்த இந்த ப்ரப்போசலை ஆப்போசிட் பார்ட்டி அக்செப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போ வேணும்னாலும் இவங்க ரிவோக் பண்ணிக்கலாம். இப்போ பை போஸ்ட் வந்து ஒரு ஆஃபரை வந்து ஒருத்தர் வந்து அனுப்பிச்சி விட்றாரு அப்படிங்கும்போது இந்த போஸ்ட் அடுத்த அந்த ஆப்போசிட் பார்ட்டியை போய் ரீச் ஆகி அவரோட நாலேஜுக்கு வர்றதுக்கு முன்னாடி எப்போ வேணும்னாலும் இவர் ரிவோக் பண்ணிக்கலாம். இது ஒன்று. இன்னொன்று வந்து சில ஆஃபரில் வந்து சில டைம் வந்து ப்ரெஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க, அந்த டைம் லேப்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எப்போ வேணும்னாலும் இவங்க இந்த ஆஃபரை வந்து ரிவோக் பண்ணிக்க முடியும். ஸோ ஆஃபரை வந்து எப்போ வேணால் ரிவோக் பண்ணிக்கலாம். இந்த கண்டிஷன் ஒன்று. அவங்க அக்செப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது அக்செப்டன்ஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி ரிவோக் பண்ணிக்கலாம். டைம் ப்ரெஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய நேச்சராக இருக்கும்போது அந்த டைம் லேப்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ரிவோக் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அதில் விஷயம். அடுத்து நம்ம முதல்ல வந்து இன்விடேஷன் டு ஆஃபர் அப்படின்னு ஒரு விஷயம் பார்த்தோம். இப்போ இதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் வரும். இந்த டெண்டர் இதெல்லாம் வந்து நமக்கு கொடுக்குறாங்க இல்லையா, இந்த டெண்டர்லாம் வந்து ஆஃபர்ன்றதுக்கு கீழே வந்து வருமா அப்படின்னா டெண்டர் எல்லாம் இதுக்குள்ளே வராது. இந்த டெண்டர் அப்போ என்ன டேர்மில் வந்து அதை சொல்கிறாங்க அப்படின்னா, இது எல்லாமே வந்து இன்விடேஷன் டு ஆஃபர் இல்லைனா கண்டினியூஸ் ஆஃபர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டெண்டரில் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர்கிட்ட இருந்து அவங்களோட நாங்கள் இந்த இதுக்கு வந்து யார் யாரெல்லாம் வில்லிங்காக இருக்கீங்களோ நீங்கள் எல்லாம் உங்களோட கொட்டேஷனை வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்ணுறாங்க. இப்போ இது எப்போ வரும் அப்படின்னா, நிறையா எனார்மஸாக ஏதாவது வந்து பொருட்கள் வந்து வாங்கணும், இல்லைனா சர்வீஸ் நேச்சரில் வந்து ஏதாவது ஒரு விஷயம் பண்ண போகிறாங்க அப்படிங்கும்போது இந்த டெண்டர்ன்ற விஷயத்த வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னா, எப்போ இது ஆஃபராக மாறும் அப்படின்னா, ஏன்னா இது வந்து இன்விடேஷன் டு ஆஃபர். இப்போ கவர்மெண்ட் வந்து டெண்டர் கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய இந்த டெண்டர் என்ன அப்படின்னா இன்விடேஷன் டு ஆஃபர் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அப்போ என்னென்னா, இவங்க ஆஃபரை இன்வைட் பண்ணுறாங்க, வெளியிலேருந்து யார் யாரெல்லாம் விருப்பப்படுறீங்கன்னு சொல்லி இவங்க இன்வைட் தான் பண்ணுறாங்க. வெளியிலேருந்து வரக்கூடிய அந்த இன்விடேஷனில் ஒரு இதை ஃபிக்ஸ் பண்ணி இவங்க ஃபைனலாக ஒரு ஆர்டர்னு ஒன்று கொடுக்குறாங்க இல்லையா, அந்த ஆர்டர்னு சொல்லி வரும்போது தான் வந்து அது வந்து அடுத்து ஆஃபராக வந்து கன்வெர்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து இந்த இன்விடேஷன் டு ஆஃபருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. ஸோ இந்த இன்விடேஷன் டு ஆஃபர்ன்ற இந்த டிஃபென்ஸை தான் வந்து அந்த கார்லில் வெர்சஸ் கார்வாலி கேஸில் வந்து அவங்க டிஃபெண்ட் பண்ணுவாங்க அந்த கம்பெனி. பட் கோர்ட் வந்து அந்த இடத்துல இல்லை, அது வந்து இன்விடேஷன் டு ஆஃபர் கிடையாது, ஆஃபர் அட் லார்ஜ் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அந்த கேஸில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுக்கு இந்த 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 மாதிரியான டெண்டர் பொறுத்த வரைக்கும் சில டேர்ம்ஸ் கண்டிஷன்ஸ்லாம் சொல்லியிருக்காங்கன்னா அந்த கண்டிஷன் எல்லாம் அவங்க ஒபே பண்ணி அந்த டெண்டரை வந்து பண்ணியிருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ் வெர்சஸ் கோவர்தன் தாஸ், ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ் வெர்சஸ் கோவர்தன் தாஸ், இந்த கேஸில் வந்து இந்த டெண்டர் வந்து எப்படி கால்ஃபர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, யாரெல்லாம் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாரும் செக்யூரிட்டி டெபாசிட்டோட அவங்களோட இன்விடேஷன் அனுப்பணும்னு சொல்லியிருப்பாங்க. பட் இதில் வந்து ஒருத்தர் செக்யூரிட்டி டெபாசிட் இல்லாமல் அனுப்பிச்சிருப்பாரு, அதுக்கப்புறம் அவரை வந்து ஒப்பந்தத்தில் சேர்த்துக்கலன்னு சொல்லி கேஸ் போடும்போது கோர்ட் இதை சொல்லுவாங்க. ஸோ செக்யூரிட்டி டெபாசிட்டோட தான் நீங்கள் அனுப்பணும்னு சொல்லியிருக்கும்போது இதை நீங்கள் பண்ணலை அப்படிங்கும்போது நீங்கள் கான்ட்ராக்ட்ன்றதுலேயே வரல அப்படின்றது இதில் சொல்லியிருப்பாங்க. அடுத்து இந்த கொட்டேஷன், அதுக்கப்புறம் இன்விடேஷன் டு ட்ரீட் அப்படின்னு இன்னொரு இது இருக்குது. இந்த இன்விடேஷன் டு ட்ரீட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இதுவுமே எப்படின்னா, இப்போ நம்ம கடைகளில் பொருட்கள் வந்து டிஸ்பிளேல வச்சுருப்பாங்க, விலை எழுதி இந்தந்த பொருளுக்கு இந்தந்த விலை அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் இன்விடேஷன் டு ட்ரீட். ஸோ அப்போ அந்த இன்விடேஷன் டு ட்ரீட்டும் வந்து
அது ஆஃபரா, அப்போ கடைக்காரங்க வச்சுருக்கிறது வந்து ஆஃபர், நம்ம போன உடனே அதை அக்செப்ட் பண்ணுறோமா அப்படின்னா கிடையாது. அதுவும் இன்விடேஷன் தான். ஸோ நம்ம தான் அந்த பொருளை வாங்க போகிறாங்கல்ல, அவங்க அங்கே போயிட்டு நான் இந்த விலைக்கு வாங்குறேன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த கஸ்டமர் தான் அங்கே ப்ரொப்போசலை வந்து வைக்கிறாங்க. ஸோ இந்த கடைக்கார் வச்சுருக்கிறது இன்விடேஷன், இந்த கஸ்டமர் போயிட்டு அதை நான் இந்த இதை எடுக்கிறேன்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்ணுறாங்கல்ல, ஸோ இதில் வந்து இவங்க தான் வந்து ப்ரப்போசராக வருவாங்க. அதை அவர் அதுக்கப்புறம் அக்செப்ட் பண்ணுறாருன்ற பட்சத்தில் அந்த இடத்துல அது ஆஃபர் அக்செப்டன்ஸ், அதுக்கப்புறம் வந்து கன்சிடரேஷன் மற்ற எலமெண்ட்லாம் சப்போர்ட் ஆச்சுன்னா கான்ட்ராக்ட்ன்றதுக்கு கீழே வந்து அது வரும். ஸோ இதுதான் வந்து இன்விடேஷன் டு ஆஃபர். ஸோ இந்த இந்த இப்போ நம்ம பார்க்கக்கூடியதெல்லாம் வேறு என்ன டேர்ம்லலாம் சொல்லுவாங்க அப்படின்னா, அதாவது இதெல்லாம் ஆஃபர் கிடையாது, அதான் இன்விடேஷன் டு ஆஃபர் சொல்லுவாங்க, இல்லைனா ஆஃபர் டு நெகோஷியேட் அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா ஆஃபர் டு ரிசீவ் ஆஃபர்னு சொல்லுவாங்க. இந்த நேச்சரில் இருக்கக்கூடியதுக்கெலாம் இந்த டேர்ம்ஸ் எல்லாமே ஒரே இதை தான் சொல்லுது. ஆஃபர் டு நெகோஷியேட், ஆஃபர் டு ரிசீவ் ஆஃபர், இல்லை இன்விடேஷன் டு ஆஃபர், இது எல்லாமே அந்த மாதிரி தான். ஸோ இதை மோஸ்ட்லி எங்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி டெண்டர், அதுக்கப்புறம் வந்து இந்த கொட்டேஷன், அதுக்கப்புறமா வந்து ஈவன் ஆக்ஷன் சேல்லாம் விடுறாங்க இல்லையா, ஆக்ஷன், அது எல்லாமே இந்த இதுக்கு கீழே தான் வருது, ஆக்ஷனில் வருது. அப்புறமா வந்துட்டு நம்ம கடைகளில் வந்து கேட்லாக் ஆஃப் குட்ஸ் ஃபார் சேல் வச்சுருப்பாங்க அது. ஸோ இது எல்லாமே இந்த கேட்டகரிக்கு கீழே வரும். இதில் முக்கியமான ஒரு கேஸ் என்ன அப்படின்னா, ஹார்வி வெர்சஸ் ஃபேஸே. ஹார்வி வெர்சஸ் HARVEY, ஹார்வி வெர்சஸ் ஃபேஸே, FACEY. ஸோ இந்த கேஸில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஏ அப்படின்றவர் பிக்கு வந்து ஒரு டெலகிராம் கொடுக்குறாரு. என்ன டெலகிராம் கொடுக்குறாரு அப்படின்னா, பம்பர் ஹால்பென் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு இடம். ஸோ இந்த இதை வந்து இந்த ஒரு சொத்து, அசையா சொத்து. ஸோ அந்த இதை எனக்கு நீங்கள் விற்பீங்களா அப்படின்னு சொல்லி ஏ வந்து பிக்கு டெலகிராம் மூலமாக கேட்குறாரு. பதிலுக்கு வந்து ஏ என்ன சொல்கிறார், பி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பம்பர் ஹால்பனோட ரேட் என்ன அப்படின்னா, இவர் என்ன கேட்காருன்னா, பம்பர் ஹால்பனை எனக்கு வந்து விற்பீங்களா, அதுக்கு எவ்வளோ பணம்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் வந்து டெலகிராம் அனுப்புகிறாரு. இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, பம்பர் ஹால்பனோட ரேட் வந்து 900 பவுண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பதில் மட்டும் கொடுப்பாரு. அதுக்கப்புறமா இவர் அதை விற்கிறதுக்கு நான் ஐ எம் ரெடி டு பர்ச்சேஸ் தி பம்பர் ஹால் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை வந்து அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து எனக்கு அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அப்போ இவர் அனுப்ப மாட்டார். அதுக்கப்புறமா அவர் கோர்ட்டுக்கு போவார், இந்த மாதிரி நான் வாங்குறதுக்கு ரெடியாக இருந்தும் அவர் வந்து இந்த கான்ட்ராக்டை வந்து பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்காரு அப்படின்னு சொல்லி. அப்போ கோர்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த இடத்தோட விலை 900 பவுண்ட் அப்படின்னு அவர் வந்து ஒரு ரிப்ளை கொடுத்தாரு இல்லையா, அந்த ரிப்ளையே வந்து அக்செப்டன்ஸ்ன்னு சொல்லி நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா அவர் வந்து நான் இதை விற்கிறதுக்கு சம்மதம்னு சொல்லி எந்த விதமான கன்சென்ட்டையோ அக்செப்டன்ஸ் எதையுமே அவர் கொடுக்கவே இல்லை. ஸோ அந்த இடத்துல வந்து இது அக்செப்டன்ஸுன்ற ஒரு விஷயமும் இல்லை. ஸோ இது வந்து கான்ட்ராக்டாகவும் கன்வெர்ட் ஆகலை அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் அவரோட விலை அந்த அமௌண்ட்டை மட்டும்தான் அவர் குவான்டிஃபை பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து கான்ட்ராக்டாகவே முதல்ல கன்வெர்ட் ஆகலை அப்படின்றத இந்த ஜட்மெண்ட்டில் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆஃபர் அப்படியும் இப்போ நம்ம பார்த்த இந்த செக்ஷன் 2 சப்கிளாஸ் ஏல பார்த்தோம் இல்லையா. ஸோ இது வந்து இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 2 சப்கிளாஸ் ஏல ஒரு பர்சன் இன்னொரு பர்சனுக்கு அவரோட வில்லிங்னஸை தெரிவிக்காரு. என்ன அப்படின்னா, நான் ஒரு விஷயத்தை செய்கிறேன், இல்லை நான் ஒரு விஷயத்தை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி வில்லிங்னஸை வந்து சொல்கிறாரு. அந்த வில்லிங்னஸை அவர் சொல்லும்போது என்ன நோக்கத்தில் சொல்லியிருக்கணும்னா, அந்த ஆப்போசிட் பார்ட்டி நான் சொல்லக்கூடிய விஷயத்துக்கு அவரோட கன்சென்ட்டை கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் அவர் வந்து அதை சொல்லியிருக்கணும். இப்படி சொன்னாங்கன்னா அதுக்கு பேர் தான் ப்ரப்போசல். ஸோ இப்போ நம்ம பார்த்தது ப்ரப்போசல். இந்த 2 சப்கிளாஸ் ஏ வந்து நம்ம பார்த்துட்டோம். இந்த ப்ரப்போசலுக்கு என்னென்ன எலமெண்ட்ஸ்லாம் இருக்கணும், இந்த ப்ரப்போசல் வந்து அது வந்து ஒரு பர்டிகுலர் பர்சனாக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, ப்ரப்போசல் அட் லார்ஜாகவும் இருக்கலாம், அதை பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து ப்ரப்போசல் பொறுத்த வரைக்கும் இன்விடேஷன் டு ஆஃபருக்கும் இந்த ப்ரப்போசலுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இதில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது 2 சப்கிளாஸ் பி. When the person to whom the proposal is made signifies his assent thereto, the proposal is said to be accepted. So இப்போ when the person to whom the proposal is made signifies his assent thereto, the proposal is said to be accepted. A proposal when accepted become a promise. இப்போ ஒருத்தர் வந்து அவர் இன்னொருத்தரோட கன்சென்ட் அவர் அசென்ட் பண்ணணுன்ற நோக்கத்தில் தானே ஒரு விஷயத்த வந்து ப்ரப்போஸ் பண்ணினாரு மேலே. இப்போ இந்த ஆப்போசிட் பார்ட்டி வந்து அதை சிக்னிஃபை பண்ணிட்டாரு, கன்சென்ட் கொடுத்துட்டாரு அப்படின்ற பட்சத்தில் அந்த இடத்துல அது என்னவா மாறுது அப்படின்னா, அந்த ப்ரப்போசல்ன்ற விஷயம் இப்போ
ப்ராமிஸாக மாறுது. ஸோ இந்த ப்ரொபோசல் வந்து அக்செப்ட் பண்ணப்பட்டதாக கருதப்படுது. ஸோ ஒன்ஸ் இந்த ப்ரொபோசல் அக்செப்டட் அப்படின்னு சொல்லும்போது இட் பிகம் ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த 2 சப்கிளாஸ் பி. இப்போ இந்த 2 சப்கிளாஸ் பியில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கணும், ஏன்னா நம்ம 2 சப்கிளாஸ் ஏக்கு பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரியான அக்செப்டன்ஸுக்கும் வந்து சில எலமெண்ட்ஸ் வந்து இருக்கணும். ஸோ அதில் என்ன எலமெண்ட்ஸ்லாம் வந்து இதுக்கு இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அக்செப்டன்ஸ் மஸ்ட் பி அப்சல்யூட் அண்ட் அன்குவாலிஃபைட். இந்த அக்செப்டன்ஸ் மஸ்ட் பி அப்சல்யூட் அண்ட் அன்குவாலிஃபைட் அப்படின்னு சொல்லக்கூடியது 7 சப்கிளாஸ் 2ல வந்து சொல்லியிருப்பாங்க. ஏன்னா ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்த ப்ரப்போஸ் பண்ணுறாரு அப்படிங்கும்போது அந்த ஆப்போசிட் பார்ட்டி வந்து ப்ரப்போஸ் பண்ணக்கூடிய பார்ட்டி என்னென்ன எதை சொல்கிறாரோ அது அந்த நிபந்தனைக்கு எல்லாம் அதை ஒத்துக்கிட்டு அப்சல்யூட்டாகவும் அன்குவாலிஃபைடாகவும் இருக்கும்போது தான் அது வந்து அக்செப்டன்ஸாக மாறும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஏ அப்படின்றவர் அவரோட வீட்டை வந்து விற்கிறதுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறாரு, ஒரு 5 லட்சத்துக்கு விற்கிறேன் அப்படின்னு ப்ரப்போஸ் பண்ணும்போது பி வந்து இல்லை 5 லட்சத்துக்கு இல்லை நான் 3 லட்சத்துக்கு வாங்குறேன் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து அக்செப்டன்ஸாக மாறிடுச்சானா இல்லை, ஏன்னா அங்கே இன்னும் பார்கெனிங் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இவர் வந்து இப்போ இவரும் இதை சொல்லி அதுக்கப்புறம் ஏ வந்து ஓகே நான் 3 லட்சத்துக்கு விற்கிறதுக்கு நான் உங்களுக்கு உடன்படுறேன்னு ஃபர்தராக ப்ரப்போஸ் பண்ணி அவரும் அதை 3 லட்சத்துக்கு அக்செப்ட் பண்ணுறாருன்னா தான் அப்போ தான் அந்த இடத்துல வந்து அது என்னவாகும்னா அப்சல்யூட்டாக மாறும். ஸோ அந்த மாதிரி அந்த டேர்ம்ஸ் வந்து அப்சல்யூட் அண்ட் அன்குவாலிஃபைடாக அக்செப்டன்ஸ் வந்து இந்த மாதிரி அப்சல்யூட் அண்ட் அன்குவாலிஃபைடு அப்படின்ற நேச்சரில் இருக்கும்போது தான் அது அக்செப்டன்ஸ் ஆகும். ஸோ அதுதான் வந்து 7 சப்கிளாஸ் 7 செக்ஷன் 7ல் வந்து இதை சொல்லியிருப்பாங்க. ஸோ அக்செப்டன்ஸ் மஸ்ட் பி அப்சல்யூட் அண்ட் அன்குவாலிஃபைட் அப்படிங்கிறது. அடுத்து acceptance must be made by the offeree alone. இப்போ வந்து ஒரு பர்டிகுலர் இப்போ மேலே பார்த்தோம் இல்லையா, ப்ரொபோசல் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக இருக்கலாம் இல்லை அட் லார்ஜாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ அக்செப்டன்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் பர்சனை நோக்கி விடப்படுது அப்படிங்கும்போது அந்த பர்டிகுலர் பர்சன் தான் வந்து அதை அக்செப்ட் பண்ணணும். அதை தாண்டிட்டு வேற யாரோ வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அந்த இடத்துல வந்து அது அக்செப்டன்ஸாக ட்ரீட் பண்ணப்படாது. இப்போ இதுவே வந்து ஆஃபர் அட் லார்ஜ் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆஃபரை பொறுத்த வரைக்கும் அதில் சொல்லியிருக்க டேர்ம்ஸை வந்து யார் யாரெல்லாம் அந்த டேர்ம்ஸை வந்து அக்ரி பண்ணி அதை அவங்களோட செயல்பாடு மூலமாக சம் ஆக்ட்ஸை வந்து அதில் கமிட் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து அதை அக்செப்ட் பண்ணாங்கன்ற மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணப்படும். அது வந்து ஆஃபர் அட் லார்ஜில். இந்த ஸ்பெசிஃபிக் ஆஃபராக இருக்கும்போது யாரை நோக்கி அந்த ஆஃபர் வந்து கொடுக்கப்படுதோ அந்த பர்டிகுலர் பர்சன் தான் வந்து அதை அக்செப்ட் பண்ணணும். ஸோ இதில் இன்னொரு டேர்ம். அடுத்து அக்செப்டன்ஸ் மஸ்ட் பி கம்யூனிகேட்டட். எப்படி ப்ரொபோசல் மஸ்ட் பி கம்யூனிகேட்டட்னு மேலே பார்த்தோமோ அதே போல் அக்செப்டன்ஸும் வந்து கண்டிப்பாக கம்யூனிகேட் பண்ணப்பட்டிருக்கணும். இதுவும் வந்து செக்ஷன் 7ல் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா மனசுக்குள்ளே வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடியதெல்லாம் வந்து கோர்ட்டுக்கு தெரியாது. ஸோ அது வந்து எந்த மேனரில் அக்செப்டன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத ப்ரொபோசர் எக்ஸ்பிளிசிட்டாக சொல்லியிருந்தாரு அப்படின்னா அந்த மேனரில் தான் அந்த அக்செப்டன்ஸும் இருக்கணும். ஸோ அக்செப்டன்ஸ் வந்து கண்டிப்பாக கம்யூனிகேட் பண்ணப்பட்டிருக்கணும். அடுத்து அக்செப்டன்ஸ் மஸ்ட் பி அக்கார்டிங் டு தி மோட் ப்ரெஸ்கிரைப்ட். இதுவும் வந்து செக்ஷன் 7ல் சொல்லியிருப்பாங்க. செக்ஷன் 7 தான் ரொம்ப முக்கியம் அந்த அக்செப்டன்ஸ் பொறுத்த வரைக்கும். இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அக்செப்டன்ஸ் மஸ்ட் பி அப்சல்யூட். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, அக்செப்டன்ஸ் வந்து அப்சல்யூட் அண்ட் அன்குவாலிஃபைடாக இருக்கணும்னு. அதுதான் இன் ஆர்டர் டு கன்வெர்ட் அ ப்ரொபோசல் இன்டு அ ப்ராமிஸ் தி அக்செப்டன்ஸ் மஸ்ட் பி அப்சல்யூட் அண்ட் அன்குவாலிஃபைட். அடுத்து பி எக்ஸ்பிரஸ்ட் இன் சம் யூஷுவல் அண்ட் ரீசனபிள் மேனர் unless the proposal prescribed the manner in which it is to be accepted. ஸோ இப்போ அக்செப்டன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி வந்து அக்செப்டன்ஸ் இருக்கணும் அப்படின்னு எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த மேனரில் இருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் எப்படி இருக்கணும் அப்படின்றது அக்செப்டன்ஸ் வந்து எனக்கு, அதாவது உதாரணத்துக்கு எனக்கு வந்து நீங்கள் மெயிலில் தான் அனுப்பணும், பதில் வந்து மெயிலில் தான் அனுப்பணும். அக்செப்டன்ஸ்னால் மெயிலில் தான் அவங்க அனுப்பணும். எனக்கு வந்து கொரியரில் அனுப்பணும், இல்லை நான் ஒரு பர்சனை அனுப்பிச்சி விட்றேன், என்னோட சர்வெண்ட் அனுப்பி விட்றேன், அந்த சர்வெண்ட்டை பதில் சொல்லி விடுங்க. இந்த மாதிரி அவங்க எப்படி அந்த அக்செப்டன்ஸை வந்து சொல்லணும்னு சொல்லியிருக்காங்களோ அந்த இதில் இருக்கணும். அதுதான் சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக எதுவும் ஒரு ப்ரொபோசர் வந்து சொல்லலை அப்படிங்கும்போது ரீசனபிளாக வந்து எப்படி ஒரு இதை அக்செப்ட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி இருக்கலாம். ஸ்பெசிஃபிக்காக இருந்ததுன்னா அந்த மேனரில் இருக்கணும். தென் அடுத்து இஃப் தி ப்ரொபோசல் ப்ரெஸ்கிரைப்ஸ் அ மேனர் இன் விச் இட் இஸ் டு பி அக்செப்டட் அண்ட் தி அக்செப்டன்ஸ் இஸ் நாட் மேட் இன் சச் மேனர், the proposer may, within a reasonable time after the acceptance is communicated to him, insist that his proposal shall be accepted in the prescribed manner and not otherwise. But if he fails to do so, he accepts the acceptance. இப்போ இவர் வந்து ஒரு பர்டிகுலர் மேனர் வந்து ப்ரெஸ்கிரைப் பண்ணியிருக்காரு, எனக்கு அக்செப்டன்ஸ் வந்து இப்படி தான் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ப்ரொபோசர்.
ஆனால் அக்செப்டர் என்ன பண்ணுறாருன்னா அந்த மெத்தடில் வந்து அவர் அக்செப்டன்ஸை கம்யூனிகேட் பண்ணலை, வேறு ஏதோ ஒரு மெத்தடில் வந்து அவர் கம்யூனிகேட் பண்ணுறாரு. அப்படிங்கும்போது இந்த ப்ரொபோசர் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இன்சிஸ்ட் பண்ணணும். நான் என்ன மெத்தடில் சொன்னனோ அதே மெத்தடில் தான் நீங்கள் வந்து எனக்கு அக்செப்டன்ஸை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இன்சிஸ்ட் பண்ணணும். அப்படி சப்போஸ் வந்து அவர் இன்சிஸ்ட் பண்ணாமல் விட்டுட்டாரு அப்படின்ற பட்சத்தில் அவர் வந்து அக்செப்டன்ஸ் அவர் என்ன மெத்தடில் அனுப்புனாரோ அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டதா லாவே எடுத்துக்கணும். அதுதான் வந்து இந்த செகண்ட் பார்ட்டில் வந்து சொல்கிறாங்க. ஸோ இஃப் தி ப்ரொபோசல் ப்ரெஸ்கிரைப்ஸ் அ மேனர் இன் விச் இட் இஸ் டு பி அக்செப்டட் அண்ட் தி அக்செப்டன்ஸ் இஸ் நாட் மேட் இன் சச் மேனர், தி ப்ரொபோசர் மே within a reasonable time after the acceptance is communicated to him insist that his proposal shall be accepted in the prescribed manner and not otherwise. But if he fails to do so, he accepts the acceptance. ஸோ இதுதான் வந்து இந்த 7ல் இருக்கக்கூடியது. அக்செப்டன்ஸுக்கு வந்து இந்த ரெண்டுமே வந்து முக்கியமானது. அடுத்து இப்போ இதுக்கு வந்து ஒரு கேஸ்லாம் இருக்குது. எல்லிசன் வெர்சஸ் ஹென்ஷோ. எல்லிசன் வெர்சஸ் ஹென்ஷோவில் வந்து என்ன இதோட ஃபேக்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஏ வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு 300 பீப்பா அளவுக்கு வந்து மாவு வேணும், அரைச்ச மாவு வேணும் அப்படின்னு சொல்லி ஹெச்சுக்கு வந்து ஒரு லெட்டர் மூலமாக ஒரு ப்ரொபோசல் அனுப்புவார். அந்த ப்ரொபோசலில் அவர் ஃபர்தராக என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, இதை வந்து இதுக்கு நீங்கள் பதிலை வந்து அக்செப்டன்ஸை என்னோட டிரைவர்கிட்ட சொல்லி அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பியிருப்பார். பட் இந்த அக்செப்டார் வந்து அந்த மாதிரி டிரைவர்கிட்ட சொல்லி அனுப்ப மாட்டார். அதுக்கப்புறமா அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, சரி நமக்கு பதில் வரல அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அந்த டிரைவர்கிட்ட சொல்லாமல் அவர் வேற போஸ்டல் மூலமாக அவர் அந்த பதிலை அனுப்பியிருப்பார். ஸோ இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, சரி நம்ம டிரைவர்கிட்டேருந்து எதுவுமே பதில் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு இவர் வேற ஒருத்தங்க கிட்ட இருந்து அந்த குவான்டிட்டிக்கு அவருக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அந்த மாவு வாங்கிடுவார். அப்போ இந்த அக்செப்டர் இந்த ஆப்போசிட் பார்ட்டி இருக்கார் இல்லையா, அவர் என்ன சொல்லுவார், வந்து கோர்ட்டுக்கு வருவார். இந்த மாதிரி என்கிட்ட வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கேஸ் ஃபைல் பண்ணும்போது கோர்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவர் ஸ்பெசிஃபிக்காக இந்த மெத்தடில் தான் எனக்கு அக்செப்டன்ஸை கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கும் போது நீங்கள் அந்த மெத்தடில் பண்ணலை, ஸோ அதனால இந்த இடத்துல நீங்கள் வந்து அவருக்கு காம்பன்சேஷன் வந்து அவர்கிட்ட இருந்து கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி கேஸ் வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் இந்த கேஸ். அடுத்து இந்த அக்செப்டன்ஸ் மஸ்ட் பி கிவன் வித்தின் அ ரீசனபிள் டைம் அப்படிங்கிறது. அக்செப்டன்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் டைம் வந்து அந்த ப்ரொபோசல்லையே சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அந்த டைமுக்குள்ளே அவங்க அக்செப்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் டைம் எதுவுமே ப்ரெஸ்கிரைப் பண்ணலை அப்படிங்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா ரீசனபிள் டைமுக்குள்ளே வந்து அதை பண்ணணும். ஸோ இந்த ரீசனபிள் டைம் அப்படிங்கிறது எப்படி டிசைட் பண்ணுவாங்க கோர்ட் அப்படின்னா, அந்தந்த கேஸோட ஃபேக்ட்ஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டான்சஸை வச்சு கோர்ட்டு தான் இதை டிசைட் பண்ண முடியும். ஏன்னா இது வந்து பியூர்லி ஃபேக்ட் ஓரியன்டானது. ஸோ அந்த பர்டிகுலர் கேஸோட நேச்சரை பொறுத்து கோர்ட் வந்து இதை டிசைட் பண்ணுவாங்க, ரீசனபிள் டைமுக்குள்ளே இதை பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது. ஸோ அடுத்து அக்செப்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் மியர் சைலன்ஸை வந்து அக்செப்டன்ஸாக எடுக்க முடியுமா அப்படிங்கிறது. ஒரு ப்ரொபோசல் வருது, அந்த ப்ரொபோசல் வந்து ஆப்போசிட் பார்ட்டிக்கிட்ட இருந்து எதுவுமே பதில் வராமல் அவர் சைலண்ட்டாக இருக்கார். இந்த மாதிரி மியர் சைலன்ஸ் வெதர் மியர் சைலன்ஸ் அமௌண்ட்ஸ் டு பி அண்ட் அக்செப்டன்ஸ் அப்படின்னா அதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்னா, சைலண்ட்டாக இருக்கிறது வந்து எப்போவுமே வந்து அக்செப்டன்ஸாக ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிறது ஜென்ரல் ரூல். ஸோ அமைதியாக இருக்காங்க அப்படிங்கும்போது அது அக்செப்டன்ஸ்னு லா ட்ரீட் பண்ணாது, இட் இஸ் அ ஜென்ரல் ரூல். பட் இதுக்கு வந்து சில எக்ஸப்ஷன்ஸ் வந்து இருக்குது. என்ன எக்ஸப்ஷன்ஸ் அப்படின்னா, ஏன்னா நம்ம 7 சப்ளாஸ் 2ல பார்த்தோம் அக்செப்டன்ஸ் வந்து என்ன மெத்தடில் வந்து அவங்க கொடுக்கணும்னு சொல்கிறாங்களோ அப்படி தான் இருக்கணுங்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ இது எப்போ இதுக்கு வந்து எக்ஸப்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்களோட ப்ரீவியஸ் கான்டாக்ட்ஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு முன்னாடி இந்த 2 பார்ட்டிஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய நடவடிக்கைகள் இதெல்லாம் வந்து வச்சு பார்க்கும்போது இவங்க இதுக்கு முன்னாடியுமே இந்த மாதிரி மௌனமாக சைலண்ட்டாக இருந்தாலே இட் இஸ் அக்செப்டன்ஸ்ன்ற மாதிரி அவங்களுக்குள்ள இதுக்கு முன்னாடி அவங்க செயல்பட்டுருக்காங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய கேசஸில் மியர் சைலன்ஸை வந்து அக்செப்டன்ஸ்ன்னு சொல்லி கோர்ட் எடுத்துக்க முடியும். அடுத்து என்ன அப்படின்னா, ஆஃபர் அட் லார்ஜ் நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா, கார்லில் வெர்சஸ் கார்போலிக் ஸ்மோக் பால் கேஸ். ஸோ இந்த கார்லிக் வெர்சஸ் கார்போலிக் ஸ்மோக் பால் கேஸ்லையும் வந்து, ஏன்னா அந்த கேஸ்லையும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சைலண்ட்டாக தான் அவங்க அந்த டேர்ம்ஸ் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த கம்பெனி வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்காங்க, அந்த அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்த பார்ட்டிக்கிட்ட வந்து இந்த கார்லின்னு சொல்லக்கூடிய இந்த அம்மா வந்து அவங்கக்கிட்ட நான் அவங்களோட டேர்ம்ஸ் எல்லாம் ஒத்துக்கிறேன் அப்படின்லாம் வந்து அவங்க சொல்லவே இல்லை. ஸோ அப்போ அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சைலண்ட்டாக, ஆனால் அந்த டேர்ம்ஸ் அவங்க கொடுத்த டேர்ம்ஸ் எல்லாம் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறதன் மூலமாக அங்கே அக்செப்டன்ஸ்ன்றது டீம் பண்ணப்படுது. ஸோ இந்த மாதிரி ஆஃபர் அட் லார்ஜ் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய இடங்களில் வந்து அந்த சைலன்ஸே வந்து அக்செப்டன்ஸாக ஏற்றுக்கொள்ளப்படும்.
பட் கண்டிஷன் என்ன அப்படின்னா அதில் சொல்லியிருக்கக்கூடிய டேர்ம்ஸை வந்து அவங்க அந்த இதை வந்து அவங்க செயல்படுத்தியிருக்கணும். ஏன்னா அவர் அந்த கேஸில் அவங்க சொல்லியிருப்பாங்க இல்லையா, டெய்லி 3 வேளை அந்த மருந்தை சாப்பிட்ருக்கணும். ஸோ இந்த மாதிரி அந்த டேர்ம்ஸை வந்து அவங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். அடுத்து இப்போ அடுத்து எந்த சூழ்நிலையில் மியர் சைலன்ஸ் வந்து அக்செப்டன்ஸாக ட்ரீட் பண்ணப்படும் அப்படின்னா, இவர் வந்து ப்ரொப்போசலை வந்து டினை பண்ணுறதுக்கான ஒரு ரீசனபிள் டைம் இருக்குது. அந்த டைம்குள்ளே வந்து அவர் வந்து அதை டினை பண்ணலை, ஆனால் அதோட பலனை வந்து என்ஜாய் பண்ணுறாரு, அதில் இருந்து ஒரு பெனிஃபிட்டை என்ஜாய் பண்ணுறாரு. இப்போ இதுக்கு வந்து ஒரு இல்லஸ்ட்ரேஷன் சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு 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 நாளிதழ் வந்து ஒருத்தர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்காரு, வீட்டுக்கு வந்து டெய்லியும் ஒரு நியூஸ் பேப்பர் வந்துடுது அப்படின்னு வச்சுக்கிறோம். இப்போ ஒரு 1 இயருக்கு சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. இந்த 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன் இப்போ முடிஞ்சதுக்கு அப்புறமா இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஆனால் அந்த நியூஸ் பேப்பர் வந்து கண்டினியூஸாக அவங்க வந்து டெய்லியுமே அனுப்பிச்சிக்கிட்டே இருக்காங்க. இவரு அதை ஸ்டாப் பண்ணாமல் இவரும் அதை கண்டினியூவாக அந்த பேப்பர் எனக்கு வேண்டாம், என்னோட டேர்ம் முடிஞ்சிருச்சு, நான் சப்ஸ்கிரிப்ஷன் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லாமல் அதை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா, அந்த இடத்துல லா என்ன டீம் பண்ணோன்னா, அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க, அதாவது சைலன்ஸ் மூலமாக நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த இடத்துல லா வந்து ப்ரிசியூம் பண்ணும். ஸோ இது எல்லாமே வந்து ஜென்ரல் ரூல் வந்து மியர் சைலன்ஸ் வில் நாட் ஈக்குவல் டு அக்செப்டன்ஸ். பட் அதுக்கு எக்ஸப்ஷன்ஸ் இப்போ பார்த்தது எல்லாமே எக்ஸப்ஷன். ஸோ இது மாதிரி, அதாவது ஏன்னா அவர் அதோட பயனை என்ஜாய் பண்ணுறாரு லாஸ்ட் இல்லஸ்ட்ரேஷனில். ஸோ அது மாதிரி இருந்ததுன்னா அங்கேயும் அது வந்து அக்செப்டன்ஸாக டீம் பண்ணப்படும். ஸோ இது எல்லாம் தான் நமக்கு அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறதுல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அடுத்து ஸோ 2 subclass B வந்து நம்ம முடிச்சிருக்கோம். அடுத்து 2 subclass C. The person making the proposal is called the promisor and the person accepting the proposal is called the promisee. இப்போ ஒரு ப்ரப்போசல் ஒன்று வருது, அந்த ப்ரப்போசல் வந்து அக்செப்ட் ஆன உடனே அது ப்ராமிஸ்ன்னு சொல்லி மாறுது. ஸோ இதை தான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி அது ப்ராமிஸாக கன்வெர்ட் ஆகும்போது அந்த ப்ரப்போசலை வச்ச பர்சனுக்கு என்ன பேர்னா ப்ராமிஸார், அந்த ப்ரப்போசலை அக்செப்ட் பண்ணின பேருக்கு என்ன பேருனா ப்ராமிசி. அவ்வளோதான். இந்த 2 subclass Cயில் சொல்லியிருக்கிறது வந்து இவ்வளோ தான். அடுத்து 2 subclass D. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு டெஃபினிஷன். இதில் தான் வந்து கன்சிடரேஷன் பற்றி இதில் சொல்கிறாங்க. when at the desire of the promisor the promisee or any other person has done or abstained from doing or does or abstain from doing or promises to do or to abstain from doing something such act or abstinence or promise is called a consideration for the promise. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அட் தி டிசைர் ஆஃப் தி ப்ராமிசார் அப்படின்னு முதல்ல சொல்கிறாங்க. அப்போது ப்ராமிசார்னா யார்? ப்ரப்போசலை வந்து வைக்கக்கூடியவர் தான் ப்ராமிசார். ஸோ அவரோட விருப்பப்படி, அதுதான் ஃபஸ்ட்டு. அடுத்தப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, த ப்ராமிசி ஆர் எனி அதர் பர்சன் ஹேஸ் டன் ஆர் அப்ஸ்டைன் ஃப்ரம் டூயிங். ப்ராமிஸியோ இல்லை வேறு ஏதோ ஒரு நபரோ ஒரு செயலை வந்து செஞ்சிட்டாங்க, இல்லைன்னா செய்யாமல் விட்டுருக்காங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஆர் டஸ் ஆர் அப்ஸ்டைன் ஃப்ரம் டூயிங் சொல்கிறாங்க. இது வந்து ப்ரெசண்ட்டில் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, இல்லை செய்ய மாட்டேன்னு சொல்லி அதை இப்போ அவங்க பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து ஆர் ப்ராமிசஸ் டு டூ ஆர் அப்ஸ்டைன் ஃப்ரம் டூயிங். இது வந்து ஃப்யூச்சரை சொல்கிறாங்க. நான் ஃப்யூச்சரில் இதை செய்வேன், இல்லை ஃப்யூச்சரில் நான் உங்களுக்காக இதை செய்யாமல் இருக்கேன் அப்படின்னு. சம்திங் சச் ஆக்ட் ஆர் அப்ஸ்டினன்ஸ் ஆர் ப்ராமிஸ். ஸோ ஏற்கனவே செய்யப்பட்ட அந்த ஆக்ட், இல்லைனா நான் செய்ய மாட்டேன்னு சொன்ன அந்த அப்ஸ்டினன்ஸ், இல்லைனா நான் ஃப்யூச்சரில் செய்கிறேன்னு சொல்கிறாங்களே அந்த ப்ராமிஸ். இது வந்து இட் இஸ் கால்டு கன்சிடரேஷன் ஃபார் தி ப்ராமிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதில் நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, கன்சிடரேஷனை பொறுத்த வரைக்கும் அது வந்து பாஸ்ட் டென்ஸாக இருக்கலாம், ப்ரெசன்ட் டென்ஸாக இருக்கலாம், இல்லை ஃப்யூச்சர் டென்ஸாக இருக்கலாம். ஸோ கன்சிடரேஷன் ஏற்கனவே முடிஞ்சு போன விஷயத்துக்கும் கன்சிடரேஷன் கொடுக்கலாம், இல்லை இப்போ நடந்துட்டு இருக்க விஷயத்துக்கும் கன்சிடரேஷன் வரலாம், இல்லை ஃப்யூச்சரில் இனிமேல் செய்ய போகிற விஷயம், இல்லை நான் செய்ய மாட்டேன்னு சொல்கிற விஷயத்துக்காகவும் கன்சிடரேஷன் இருக்கலாம். இதுதான் வந்து இதில் இருக்கக்கூடியது. இதில் வந்து கன்சிடரேஷன் எப்போ பாஸ் ஆகணும், எப்போ வரணும் அப்படிங்கிறது தான் அந்த ஃபஸ்ட் இதில் ஆன்சர் பண்ணுறாங்க. அட் தி டிசைர் ஆஃப் தி ப்ராமிசார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ரப்போசலை வைக்கக்கூடிய அந்த ப்ராமிசாரோட விருப்பப்படி ப்ராமிஸையோ இல்லை வேற யாரோ ஒரு பர்சனோ ஒரு விஷயத்த செஞ்சுட்டாங்க, இல்லை செய்யாமல் விட்டுருக்காங்க, இல்லை இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, இல்லை செய்யாமல் விடுறாங்க, இல்லை ஃப்யூச்சரில் செய்ய போகிறாங்க, இல்லை ஃப்யூச்சரில் செய்யாமல் விட போகிறாங்க. இப்படி இருந்ததுன்னா அதுக்கு பேர் தான் கன்சிடரேஷன் அப்படின்னு சொல்லி இந்த 2 subclass Dயில் வந்து சொல்கிறாங்க. சரி, இப்போ இது வந்து நம்ம ஒன்று வந்து புரிஞ்சுக்கணும். முதல்ல வந்து கன்சிடரேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, சம்திங் இன் ரிட்டர்ன், அதுதான் அதுக்கு மீனிங். சம்திங் இன் ரிட்டர்ன், அவங்க ஒரு விஷயத்த வந்து செய்ய போகிறாங்க, நான் அதுக்கு பதிலுக்கு நான் இன்னொன்று செய்ய போகிறேன். ஸோ தட் இஸ் கால்ட் கன்சிடரேஷன். இப்போ இந்த மாதிரி
எதுவுமே இல்லாமல் எனக்கு ஒரு விஷயத்த வந்து இந்த கன்சிடரேஷன் ஒரு விஷயம் இல்லாமல் ஒரு ஆள் ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு விஷயத்த வந்து செய்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் என்னென்னா கிஃப்ட்டுன்றதுக்கு கீழே போயிடும். இப்போ ஒருத்தர் வந்து நான் என் வீட்டை தரேன், அதுக்கு பதிலாக நீங்கள் எனக்கு இவ்வளோ பணம் கொடுங்க அப்படின்னு சொன்னால் இவருக்கு வீடு போது அவருக்கு பணம் வருது, 2 பேருக்கும் அந்த அக்ரிமெண்ட்டில் வந்து ஒரு கன்சிடரேஷன் ஒரு விஷயம் இருக்குது. அப்போ அது வந்து கான்ட்ராக்ட்ன்றதுக்கு கீழே போகுது. இப்போ ஒருத்தர் வந்து அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட் கையில் கொண்டு போயிட்டு ஒருத்தங்களுக்கு வெறும் செக், இப்போ உதாரணத்துக்கு ஒரு 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 அனாதை இல்லாமல் அவங்களுக்குலாம் வந்து போயிட்டு ஒரு செக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது அந்த இடத்துல அதெல்லாம் வந்து மியர் கிஃப்ட்டுன்றதுக்கு கீழே தான் போகும். ஏன்னா அங்கே வந்து இந்த செக்கை கொடுத்த அந்த பர்சனுக்கு இந்த ஆசிரமத்துலேருந்து எதுவும் ரிட்டர்னில் எதுவும் போகலை. ஸோ இந்த மாதிரி கன்சிடரேஷன் இல்லாமல் கன்சிடரேஷன் ஒரு விஷயத்தில் சப்போர்ட் ஆகாமல் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கான்ட்ராக்டுன்றதுக்கு கீழே வருமானா வராது. ஸோ அதனால தான் நமக்கு வந்து 138 கேசஸில் வந்து நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்டில் இந்த நேச்சரில் கன்சிடரேஷனால் சப்போர்ட் பண்ணாத நேச்சரில் ஒரு செக்கு கொடுக்கப்பட்டு அந்த செக்கு பவுன்ஸ் ஆச்சுன்னா அந்த செக்கை வந்து எனக்கு அதுக்காக வந்து 138க்கு கீழே ப்ரொசீடிங்ஸ் இனிஷியேட் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. ஏன்னா அங்கே கன்சிடரேஷன்ற ஒரு விஷயம் இல்லை. கன்சிடரேஷன் இல்லாத ஒரு விஷயத்துக்கு வந்து அங்கே நம்ம கிளைம் பண்ண முடியாது. ஸோ அது வந்து கிஃப்ட்ன்ற நேச்சருக்கு கீழே போயிடும். ஸோ அப்போ கன்சிடரேஷன் அப்படிங்கும்போது என்னென்னா சம்திங் இன் ரிட்டர்ன் அப்படிங்கிறது நம்ம இதில் புரிஞ்சுக்கணும். இப்போ கன்சிடரேஷன் நம்ம முதல்ல பார்த்த மாதிரி கன்சிடரேஷன் மஸ்ட் மூவ் அட் தி டிசைர் ஆஃப் தி ப்ராமிசார். ஸோ ப்ராமிசாரோட விருப்பப்படி ப்ராமிஸையோ இல்லை வேறு ஏதோ ஒரு பர்சனோ அந்த இதை ஒரு விஷயத்த செய்கிறேன் இல்லை செய்யாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்தால் தான் அது வந்து கன்சிடரேஷன்றதுக்கு கீழே வரும். இப்போ உதாரணத்துக்கு இது வந்து துர்கா பிரசாத் வெர்சஸ் பால்டியோ. துர்கா பிரசாத் வெர்சஸ் பால்டியோ. இந்த கேஸ் என்னென்னா DURGA PRASAD துர்கா பிரசாத் வெர்சஸ் பால்டியோ BALDEO. ஸோ இந்த கேஸோட ஃபேக்ட்ஸ் என்ன அப்படின்னா இந்த துர்கா பிரசாத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோட ரெக்வஸ்ட் படி மார்க்கெட்டை வந்து சீர்படுத்துவார். ஸோ அப்போ அந்த மார்க்கெட்டை ஏற்கனவே வந்து பயன்படுத்திட்டு வரக்கூடியவர் தான் இந்த பால்டியோன்னு சொல்லக்கூடியவர். ஸோ இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஓகே இந்த மார்க்கெட் வந்து நீங்கள் நல்லா ரெடி பண்ணி கொடுத்துருக்கீங்க, நான் வந்து உங்களுக்கு இதுக்காக கொஞ்சம் பணம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த துர்கா பிரசாத் கிட்ட வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணுவார். ஆனால் அந்த பால்டியோ அந்த மாதிரி ப்ராமிஸ் பண்ணினதை பெர்ஃபார்ம் பண்ண மாட்டார், ஃபெயில் டு பெர்ஃபார்ம் ஹிஸ் ப்ராமிஸ். அப்படிங்கும்போது துர்கா பிரசாத் என்ன பண்ணுவார்னா கோர்ட்டில் போய் கேஸ் போடுவார். இந்த மாதிரி எனக்கு பணம் தரேன், இந்த மார்க்கெட்டை வந்து நான் சரி பண்ணினதுக்கு அப்படின்னு இப்போ தரமாட்டேன்றாருன்னு கேஸ் போடும்போது கோர்ட் வந்து இதை தான் சொல்லுவாங்க. என்னென்னா இங்கே வந்து அட் தி டிசைர் ஆஃப் தி ப்ராமிஸார் தான் ஒரு விஷயத்த செஞ்சுருக்கணும். அப்போது இங்கே பால்டியோட ஏன்னா பால்டியோ தான் ப்ராமிஸ் பண்ணுறாரு இல்லையா. ஸோ இங்கே அவர் வந்து அவரோட ப்ரப்போசல் படி நீங்கள் போய் அங்கே எதையுமே பண்ணலை, நீங்கள் வேறு யாரோ ஒருத்தவங்க சொன்னதுக்காக நீங்கள் போய் செஞ்சுருக்கீங்க. ஸோ அதனால் இந்த இடத்துல உங்கள் 2 பேருக்கு நடுவில் வந்து இந்த கான்ட்ராக்ட்ன்றதுல வரல அப்படின்றது இந்த கன்சிடரேஷன் மஸ்ட் மூவ் அட் தி டிசைர் ஆஃப் தி ப்ராமிஸார்ன்றதுக்கு கீழே இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் இதை சொல்லியிருப்பாங்க. ஸோ அடுத்து கன்சிடரேஷன் மே மூவ் ஃப்ரம் தி ப்ராமிசி ஆர் எனி அதர் பர்சன். இந்த 2Dல இருக்கு இல்லையா, அட் தி டிசைர் ஆஃப் தி ப்ராமிசார், அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, தி ப்ராமிசி ஆர் எனி அதர் பர்சன் ஹேஸ் டன் ஆர் அப்ஸ்ட்ரைன் ஃப்ரம் டூயிங்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ராமிசிக்கிட்ட இருந்து வந்திருக்கலாம், இல்லாட்டி எனி அதர் பர்சன் அப்படின்னு சொல்லி இங்கே 2 வேர்டு சொல்கிறாங்க. அப்போ ப்ராமிசிக்கிட்ட இருந்து கன்சிடரேஷன் வந்திருக்கலாம், இல்லைனா வேறு யார்கிட்டே இருந்து கூட வரலாம் அப்படின்னு சொல்லும்போது இங்கிலீஷ் லாவில் பார்த்தோம்னா ப்ராமிசிக்கிட்ட அட் தி டிசைர் ஆஃப் தி ப்ராமிஸார் ப்ராமிசிக்கிட்ட இருந்து தான் கன்சிடரேஷன் வரணுங்கிறது இங்கிலீஷ் லா. பட் நமக்கு இந்தியன் லாவில் வந்து தி ப்ராமிசி ஆர் எனி அதர் பர்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதுக்கு வந்து ஒரு இல்லஸ்ட்ரேஷன் பார்த்தா புரியும். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தவங்க வந்து ஒரு மதர் வந்து தன்னோட டாட்டருக்கு வந்து செட்டில்மெண்ட் எழுதுறாங்கன்னு வச்சுக்கிடுவோம். அந்த செட்டில்மெண்ட்டில் வந்து டாக்டரை வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் வந்து இந்த ப்ராப்பர்ட்டியெல்லாம் உனக்கு கொடுத்துட்றேன், நீ வந்து இதுக்கு பதிலாக என் கூட பிறந்த பிரதரை வந்து டேக் கேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இதில் அவங்களோட சொத்தை கொடுக்குறாங்க. இப்போ இந்த இடத்துல ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த டாக்டர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களோட மதரோட பிரதர் இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட நான் வந்து உங்களுக்கு மாதம் மாதம் இவ்வளோ பணம் கொடுக்குறேன் உங்களை பார்த்துக்கிறதுக்கு பராமரிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு இவங்கக்கிட்ட இப்போ சொல்கிறாங்க. இப்போ கொஞ்ச நாள் கழித்து இவங்க இப்போ வந்து இதை பெர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னு சொல்லும்போது அந்த டாக்டரோட இவர் வந்து அவங்களுக்கு மாமா மரம் வரும் இல்லையா, அம்மா கூட பிறந்தவங்க. அப்போ இவர் வந்து இந்த டாக்டர் மேலே கேஸ் போட முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக கேஸ் போட முடியும். அதுதான் வந்து இங்கே எனி அதர் பர்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி இங்கே கன்சிடரேஷன் வந்து இந்த மாமன் இருக்கார் இல்லையா,
ஸோ அந்த மாமன் வந்து இந்த பொண்ணுக்கு இந்த பொண்ணு அவங்களோட மாமனுக்கு பராமரிக்கிறதுக்கு காசு கொடுக்கறதுக்கு இந்த மாமன் அந்த பொண்ணுக்கு எதுவுமே காசு கொடுக்கல, அவர்கிட்ட இருந்து எதுவுமே வரல. பட் இருந்தாலுமே இவருக்காக யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா இவரோட அம்மா, இவர் கூட பிறந்த அக்கா, அதாவது அந்த டாக்டரோட அம்மா, அவங்க சில விஷயங்களை இந்த பொண்ணுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல கன்சிடரேஷன் வந்து எனி அதர் பர்சன் கிட்ட இருந்து கூட வரலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான். ஸோ ப்ராமிசி கிட்ட இருந்தும் கன்சிடரேஷன் வரலாம், இல்லைனா எனி அதர் பர்சன் கிட்ட இருந்தும் வரலாம். ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் வந்து அவங்களும் வந்து கேஸ் ஃபைல் பண்ண முடியும். இப்போ இந்த இடத்துல இந்த டாக்டருக்கு அகெயின்ஸ்டாக இந்த மாமன் வந்து அந்த பொண்ணுக்கு அகெயின்ஸ்டாக கேஸ் போட முடியுமானா போட முடியும். இப்போ இந்த டாக்டர் வந்து இல்லை இவருக்கும் எனக்கும் எந்த விதமான கான்ட்ராக்டும் கிடையாது, நான் வந்து எங்கள் அம்மா கிட்ட தான் கான்ட்ராக்ட் போட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லி டிஃபெண்ட் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. ஸோ அதுதான் வந்து இதில் சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஸ்ட்ரேஞ்சர் டு கன்சிடரேஷனும் கோர்ட்டில் வந்து கேஸ் போட முடியுமானா போட முடியும். அதுதான் வந்து இதில் சொல்கிறாங்க. ஸோ இந்த கான்ட்ராக்டில் நான் வந்து ஸ்ட்ரேஞ்சர் டு கன்சிடரேஷனாக இருக்கேன், அதனால் என்னால் கோர்ட்டுக்கு போக முடியாதானா அப்படி கிடையாது. ஸ்ட்ரேஞ்சர் டு கன்சிடரேஷனும் கோர்ட்டுக்கு வரலாம் அப்படிங்கிறது. அடுத்து இப்போ இதே இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த ஸ்ட்ரேஞ்சர் டு கன்சிடரேஷனுக்கு இப்போ வந்து ஒரு டாக்டர் இருக்கார். அந்த டாக்டர் வந்து ஒருத்தங்களுக்கு வந்து போயிட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்காரு. இப்போ அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்ட நபர் என்ன பண்ணுறது, ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா காசு கொடுக்கும்போது இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்கான காசை வந்து டாக்டர்கிட்ட கொடுக்கும்போது டாக்டர் வந்து இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ இந்த ட்ரீட்மெண்ட்டை வாங்கின என்ஜாய் பண்ண அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, சரி நான் உங்களுக்கு பதிலாக உங்கள் சன்னுக்கு வந்து நான் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு ப்ராமிஸ் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது இந்த இடத்துல அந்த சப்சிக்வெண்ட்டாக உள்ள பர்சன் வந்து கோர்ட்டுக்கு வந்து கிளைம் பண்ண முடியுமானா கண்டிப்பாக கிளைம் பண்ணலாம். ஸோ இது வந்து ஸ்ட்ரேஞ்சர் டு கன்சிடரேஷன்றதுக்கு கீழே வரும். அடுத்து இப்போ இதையே வந்து அடுத்த முக்கியமானது வந்து கன்சிடரேஷன் மேபி பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃபியூச்சர். அது வந்து நம்ம முதலே பார்த்துட்டோம். அதுதான் டூ ஆர் டு அப்ஸ்டைன் ஃப்ரம் டூயிங்கிறது. அதுக்கப்புறமா வந்து இல்லை, அதாவது அந்த 3 காலத்தை உணர்த்தக்கூடிய வேர்ட்ஸும் வந்து இதில் இருக்குது. டன் ஆர் அப்ஸ்டைன் ஃப்ரம் டூயிங் அப்படிங்கிறது ஏற்கனவே செஞ்சப்பட்டதை குறிக்குது. டஸ் ஆர் அப்ஸ்டைன் ஃப்ரம் டூயிங்கிறது இப்போ ப்ரெசென்ட்டை மீன் பண்ணுது. அதுக்கப்புறமா வந்து ப்ராமிஸ் டு டூ ஆர் அப்ஸ்டைன் ஃப்ரம் டூயிங்கிறது ப்ராமிஸ் தான் பண்ணியிருக்காங்க, ஃபியூச்சரில் பண்ண போகிறாங்க. ஸோ ஃபியூச்சர் டென்ஸையும் குறிக்குது. ஸோ இந்த 3 டென்ஸுமே வந்து கன்சிடரேஷனில் வந்து எப்படி வேணும்னாலும் இருக்கலாம். அடுத்து கன்சிடரேஷன் வந்து அடிக்குவேட்டாக இருக்கணுமா அப்படின்னு பார்த்தோன்னா கன்சிடரேஷன் நீட் நாட் பி அடிக்குவேட்டட் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது இப்போ 1 கோடி ரூபாய் ஒர்த்துள்ள ஒரு ப்ராப்பர்ட்டி, இந்த 1 கோடி ரூபாய் ஒர்த்துள்ள ப்ராப்பர்ட்டியை வந்து நான் விருப்பப்பட்டால் 1 லட்சத்துக்கு கூட விற்கலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக விற்கலாம். ஸோ இது வந்து கன்சிடரேஷன் எப்போவுமே வந்து கன்சிடரேஷன் நீட் நாட் பி அக்செப்டட்ன்றது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஆனால் கன்சிடரேஷன் வந்து ரியலாக இருக்கணும். ரியல் இன் தி சென்ஸ் நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, நான் வந்து நீங்கள் எனக்கு இந்த இதை செஞ்சீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு வந்து வானத்தை வளைச்சி கொடுத்துட்றேன், மண்ணை வந்து கயிறா திரிச்சு கொடுக்கேன். ஸோ இந்த மாதிரி சென்ஸில் வந்து அது இருக்கக்கூடாது. ரியல் இட் ஷுட் பி ரியல் அது இருக்கணும். ஆனால் இட் நீட் நாட் பி அடிக்குவேட் அப்படிங்கிறதும் வந்து கன்சிடரேஷனில். அடுத்து கன்சிடரேஷன் வந்து இல்லீகலாக இருக்கக்கூடாது. ஸோ இதுவும் வந்து கன்சிடரேஷன் எப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னா இல்லீகலாக இருக்கக்கூடாது, இம்மாரலாக இருக்கக்கூடாது, அப்போஸ் டு பப்ளிக் பாலிசியாக இருக்கக்கூடாது. ஸோ இந்த இல்லீகல், இம்மாரல், அப்போஸ் டு பப்ளிக் பாலிசி அப்படிங்கிறது அதான் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ஒருத்தனை கொலை பண்ணிட்டு வந்தேன்னா நான் வந்து உனக்கு இவ்வளோ காசு தரேன், இந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் போடுறது எல்லாமே வந்து நமக்கு இல்லீகல் அப்படின்றதுல வந்து வந்துடும். அது மாதிரி பப்ளிக் பாலிசினா பொது நலனுக்காக, அது மாதிரி அறநெறிக்கு முரணாக இருக்கக்கூடாது. இம்மாரல்னா ஒரு அறநெறிக்கு முரணாக. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் வந்து கன்சிடரேஷன் வந்து இந்த வந்து இப்போ போடக்கூடாது. இப்போ கன்சிடரேஷன் இருந்தாலுமே அதை வந்து கன்சிடரேஷனாக வந்து அவங்க ட்ரீட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுதான் கன்சிடரேஷன் மஸ்ட் பி லாஃபுல் அப்படின்றது. அடுத்து அக்ரிமெண்ட் வித்தவுட் கன்சிடரேஷன் இஸ் வாய்டு. அக்ரிமெண்ட் வித்தவுட் கன்சிடரேஷன்னா ஒரு கான்ட்ராக்ட் ஒரு அக்ரிமெண்ட் வந்து கான்ட்ராக்டாக கன்வெர்ட் ஆகணும்னா கண்டிப்பாக ப்ரப்போசல் இருக்கணும், அக்செப்டன்ஸ் இருக்கணும், இட் ஷுட் பி சப்போர்ட்டட் பை கன்சிடரேஷன் அப்படிங்கிறது இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான், இதெல்லாம் தாண்டினதுக்கப்புறம் அந்த கான்ட்ராக்டை இட் கேன் பி என்ஃபோர்ஸ்டு பிஃபோர் லா அப்படின்னா தான் அது அதுக்கப்புறம் அந்த அக்ரிமெண்ட் என்ஃபோர்ஸபிள் பை லா அப்படின்னு வரும்போது அது கான்ட்ராக்டாக கன்வெர்ட் ஆகும். சப்போஸ் இப்போ முதலே சொன்ன மாதிரி ஒரு ப்ரப்போசல் இருக்குது, ப்ரப்போசல் என்னது கொலை பண்ணுறதுக்கு, அதுக்கு நான் பணம் தரேன். ஸோ ப்ரப்போசல் இருக்குது, அதை அக்செப்டும் பண்ணுறாங்க. அந்த அக்செப்டன்ஸுக்கு அப்புறமா அதை இப்போ இது வந்து இப்போ 2 பேருக்கும் நடுவில் கன்சிடரேஷனும் இருக்குது,
இப்போ இதை போய் கோர்ட்டில் நம்ம என்ஃபோர்ஸ் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. அப்போ ஒரு அக்ரிமெண்ட்டு என்ஃபோர்ஸபிள் பை லா அப்படின்ற நேச்சரில் இருக்கக்கூடியதான் கான்ட்ராக்டாக கன்வெர்ட் ஆகும். ஒரு அக்ரிமெண்ட்டில் இருக்குது, அதில் ஆஃபர் இருக்குது, அக்செப்டன்ஸ் இருக்குது, கன்சிடரேஷன் இருக்குது, பட் இட் கேனாட் பி என்ஃபோர்ஸ்டு பிஃபோர் லா அப்படின்னா அது கான்ட்ராக்டாக கன்வெர்ட் ஆகாது. ஸோ அக்ரிமெண்ட் வித்தவுட் அதே போல் அக்ரிமெண்ட்டில் வந்து கன்சிடரேஷனே இல்லை அப்படின்னாலும் அதுவும் வாய்டு தான். நான் அது முதலே சொன்ன மாதிரி இந்த கிஃப்டாக நம்ம கொடுக்குறதுலாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி. ஸோ கிஃப்ட்லேயுமே வந்து ஒரே ஒரு நேச்சரில் இருக்கக்கூடிய கிஃப்ட் வந்து வேலிடுன்னு வரும், அது நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். ஸோ அதை தாண்டி மற்ற கிஃப்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஏன்னா அந்த கிஃப்ட்ஸில் கன்சிடரேஷன் இல்லாததுனால வாய்டுன்றதுக்கு கீழே போயிடும். ஸோ கன்சிடரேஷனில் இது எல்லாமே நமக்கு தெரியணும். இப்போ ஸ்ட்ரேஞ்சர் டு கன்சிடரேஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் பார்த்தோம் இல்லையா, அதே போல் ஸ்ட்ரேஞ்சர் டு கான்ட்ராக்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ப்ரிவிட்டி ஆஃப் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரிவிட்டி ஆஃப் கான்ட்ராக்ட்னா என்ன அப்படின்னா ஏன்ற நபர் பின்ற நபர்கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க அப்படிங்கும்போது இந்த ஏ அண்ட் பி இந்த 2 பேரும் தான் அந்த கான்ட்ராக்டில் தொடர்புடைய நபர்கள். அப்போ இந்த 2 பேருக்கும் நடுவுலையும் வந்து இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு பேர் தான் ப்ரிவிட்டி ஆஃப் கான்ட்ராக்ட். இவங்க 2 பேருக்கும் நடுவில் கான்ட்ராக்சுவல் ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஸோ தட் இஸ் கால்டு ப்ரிவிட்டி ஆஃப் கான்ட்ராக்ட். இப்போ இந்த மாதிரி ஒரு கான்ட்ராக்டில் பார்ட்டிஸாக இல்லாத ஒரு பர்சன் அவங்கள நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்ட்ரேஞ்சர் டு கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்ட்ரேஞ்சர் டு கான்ட்ராக்ட் வந்து ஒரு கேஸை வந்து ஃபைல் பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியாது. ஸோ ஸ்ட்ரேஞ்சர் டு கான்ட்ராக்ட் ஒரு கோர்ட்டுக்கு வந்து இந்த கான்ட்ராக்டுக்காக இதில் வந்து அதில் வந்து அது பெர்ஃபார்ம் பண்ண சொல்லியோ இல்லை அந்த கான்ட்ராக்டில் டேமேஜ் வந்துருச்சு காம்பன்சேஷன்ஸ் எதுவுமே வந்து ஸ்ட்ரேஞ்சர் டு கான்ட்ராக்ட் வந்து கோர்ட்டுக்கு வரவே முடியாது. பட் ஸ்ட்ரேஞ்சர் டு கன்சிடரேஷன் வந்து வரலாம். ஸோ இது வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் இதில். அடுத்து ஸோ இந்த ஸ்ட்ரேஞ்சர் டு கான்ட்ராக்டில் தான் வந்து யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னா இந்த மாதிரி பேர் என்னது நம்ம முதல்ல ஒரு விஷயம் பார்த்தோம் இல்லையா, சொத்து வந்து இவங்களுக்கு அப்புறமா இதில் இருந்து பலன் அவங்களுக்கும் போகணும், அந்த மாதிரிலாம் போகக்கூடியதில் வந்து பராமரிக்கணும், நான் சொத்தை எழுதி தரேன் ஆனால் நீங்கள் பின்னாடி அவங்கள பராமரிக்கணும், அந்த மாதிரி சொல்லக்கூடியதில் அவங்களும் வந்து கான்ட்ராக்டில் அவங்க பார்ட்டியாக இருக்க மாட்டாங்க. பட் அவங்களும் கிளைம் பண்ணலாம், எனக்காக தான் இந்த கான்ட்ராக்ட், அதுலேருந்து பெனிஃபிட் எனக்கு தான் வரணும். ஸோ அந்த மாதிரி போடக்கூடியதுலலாம் வந்து அவங்க வந்து கன்சிடரேஷன் அவங்களுக்கு வந்து அந்த எனி அதர் பர்சன்றதுக்கு கீழே அவங்க வரும்போது அவங்க அந்த கெப்பாசிட்டியில் கேஸ் ஃபைல் பண்ண முடியும். ஸோ அடுத்து வேறு யாரெல்லாம் வந்து ஸ்ட்ரேஞ்சர் டு கன்சிடரேஷன் நம்ம ஒரு கான்செப்ட் பார்த்தோம் இல்லையா, இந்த ஸ்ட்ரேஞ்சர் டு கன்சிடரேஷன் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம முதல்ல ஒரு இல்லஸ்ட்ரேஷன் பார்த்ததுல முதல்ல அந்த மதர் வந்து டாக்டருக்கு வந்து ஒரு இது எழுதி கொடுக்காங்க அவங்களோட கூட பிறந்த பிரதரை பார்த்துக்கணும்னு சொல்லி, அதில் வரும்னு பார்த்தோம். அது இல்லாமல் இன்னும் வேறு எதுலலாம் வந்து வரும் அப்படின்னு பார்த்தோன்னா நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் வந்து வரும். நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் வந்து ஸ்ட்ரேஞ்சர் டு கன்சிடரேஷன் வந்து கேஸ் ஃபைல் பண்ண முடியும். அதே போல் ட்ரஸ்ட் இருக்கு இல்லையா, ட்ரஸ்ட்டு வந்து பெனிஃபிஷியரிக்காக ஒரு ட்ரஸ்ட்டு ஃபார்ம் பண்ணுறாங்க. ட்ரஸ்ட்டு ஃபார்ம் பண்ணும்போதே வந்து அதை ஃபார்ம் பண்ணவங்க இருப்பாங்க, அதுக்கப்புறம் ட்ரஸ்டின்னு ஒருத்தங்க அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு இருப்பாங்க. இந்த ட்ரஸ்ட்டு மூலமாக வரக்கூடிய பணத்தை வந்து பெனிஃபிட்டை என்ஜாய் பண்ணக்கூடியது. இப்போ ஒரு குழந்தைங்கள படிப்பு செலவுக்காக அந்த ட்ரஸ்ட்டு வந்து ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்குன்னா இப்போ அந்த குழந்தைங்க வந்து பெனிஃபிஷியரியாக வருவாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து பெனிஃபிஷியரியாக வரக்கூடியவங்க வந்து இந்த ட்ரஸ்ட் மேலே வந்து கேஸ் ஃபைல் பண்ண முடியும். ஏன்னா கன்சிடரேஷன் வந்து இதுலேருந்து வரக்கூடிய பெனிஃபிட்ஸ் வந்து அவங்களுக்கு தான் போக போகுது. அப்போ பெனிஃபிஷியரின்ற கெப்பாசிட்டியில் வரும்போது அவங்க வந்து ஸ்ட்ரேஞ்சர் டு கன்சிடரேஷனாக இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து கிளைம் பண்ண முடியும். அதே போல் வேறு எதுலலாம் வந்து அவங்க கிளைம் பண்ண முடியும் அப்படின்னா ஸோ ஆமாம் இதுதான். அதே போல் இந்த மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஆக்டுக்கு கீழே நம்ம பார்த்தோம் அப்படின்னா அங்கேயும் வந்து ஸ்ட்ரேஞ்சர் டு கன்சிடரேஷன் வந்து கிளைம் பண்ணுவாங்க. என்னென்னா ஆக்சுவலி அந்த அக்ரிமெண்ட் வந்து ப்ரீமியம் பே பண்ணுறவங்களுக்கும் அந்த கம்பெனிக்கும் நடுவில் இருக்கும். பட் வந்து அடிப்படுறவங்களுக்கு அவங்க பே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த இடத்துலையும் வந்து ஸ்ட்ரேஞ்சர் வருவாங்க. ஸோ இதெல்லாமே வந்து எக்ஸப்ஷன்ஸ்ன்றதுக்கு கீழே வரும். ஸோ அடுத்து இப்போ நம்ம ஸ்ட்ரேஞ்சர் டு கான்ட்ராக்ட்னு ஒரு கான்செப்ட் பார்த்தோம் இல்லையா, ஸ்ட்ரேஞ்சர் டு கான்ட்ராக்ட் வந்து கேஸ் ஃபைல் பண்ண முடியாது. ஆனால் அதுக்கு சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்காங்க. அதுலேயும் வந்து எக்ஸப்ஷன்ஸ் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னா பெனிஃபிஷியரி ஆஃப் தி ட்ரஸ்ட். பெனிஃபிஷியரி ஆஃப் தி ட்ரஸ்ட் வந்து கான்ட்ராக்டில் அவங்க பார்ட்டியாக இருக்க மாட்டாங்க, இருந்தாலும் அவங்க வருவாங்க. அந்த கெப்பாசிட்டியில் வந்து பெனிஃபிஷியரின்ற கெப்பாசிட்டியில் இப்போ அவங்க கான்ட்ராக்டில் அவங்க கையெழுத்து போட்டு அவங்க பார்ட்டியாக இல்லைனா கூட அவங்க கிளைம் பண்ண முடியும். அடுத்து வேறு யார் வருவாங்கன்னா ஃபேமிலி செட்டில்மெண்ட்டு நான் முதலே சொன்ன அந்த உதாரணம் சொன்னேன் இல்லையா, அந்த இது இப்போ பெண்களுக்கும் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியில் உரிமை இருக்குது, அவங்கள நீங்கள் பராமரிக்கணும்னு சொல்லி ஒரு இது எழுதுறாங்க. அப்படிங்கும்போது அந்த செட்டில்மெண்ட் இதில் இவங்க பார்ட்டிஸாகவே இருந்திருக்க மாட்டாங்க. ஆனாலும் அவங்க வந்து இப்போ அந்த
இவங்களுக்கு வர வேண்டியதை கொடுக்கல அப்படிங்கும்போது அந்த கான்ட்ராக்டில் யாருக்கு அந்த அப்ளிகேஷன் இருக்கோ அவங்க மேலே கேஸை வந்து ஃபைல் பண்ண முடியும். இந்த இடத்துல அந்த பெனிஃபிஷியரிஸ் வந்து அந்த டாக்குமெண்ட்டில் பார்ட்டியாகவே இருந்திருக்க மாட்டாங்க, பட் இருந்தாலும் அவங்க வந்து கேஸ் ஃபைல் பண்ண முடியும். அடுத்து சார்ஜ். இந்த சார்ஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துலையும் வந்து ஸ்ட்ரேஞ்சர் டு கான்ட்ராக்ட் வந்து கேஸ் ஃபைல் பண்ணலாம். இது எப்படி வருவாங்க சார்ஜ் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டியில் ஏ அண்ட் பி 2 பேர் வந்து ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. என்ன அக்ரிமெண்ட் அப்படின்னா சேல் அக்ரிமெண்ட். ஏ வந்து பி கிட்ட அக்ரிமெண்ட்டு, நான் வந்து என்னோட ப்ராப்பர்ட்டியை வந்து உனக்கு வித்துடுறேன் இவ்வளோ அமௌண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, பியும் வந்து நான் பணம் இவ்வளோ அமௌண்ட்டுக்கு கொடுத்து நான் ப்ராப்பர்ட்டியை வாங்கிக்கிறேன்னு சொல்லி 2 பேரும் ஒரு அக்ரிமெண்ட்டில் என்டர் ஆகுறாங்க. என்டர் ஆனதுக்கு அப்புறமா இப்போ ஒரு பார்ட் பேமெண்ட் வந்து பி வந்து பே பண்ணிட்டாரு. இந்த டைமில் வந்து ஏ என்ன பண்ணுறாருன்னா அந்த சேல் அக்ரிமெண்ட்டுக்கு ப்ரீச் பண்ணுற மாதிரி இன்னொரு தேர்ட் பார்ட்டிக்கிட்ட வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை அவர் சேல் பண்ணிடுறாரு. இப்போ என்ன ஆகும்னா பி ஏற்கனவே ஒரு அமௌண்ட்டை பே பண்ணியிருக்காரு இல்லையா, அப்போ அந்த பே பண்ண அமௌண்ட்டுக்கு அவருக்கு அந்த ப்ராப்பர்ட்டிக்கு மேலே வந்து சார்ஜ் கிரியேட் ஆகும். என்ன சார்ஜ்னா என்னென்னா, நான் பே பண்ண பணத்துக்கு அந்த ப்ராப்பர்ட்டி லயபிள், அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து சேலுக்கு கொண்டு போயோ அதுலேருந்து என்னோட பணத்தை வந்து நான் ரெக்கவர் பண்ணிக்கலாம் அப்படின்னு வரக்கூடிய கான்செப்டுக்கு பேர் தான் சார்ஜ். ஸோ இப்போ இந்த சார்ஜ் அப்படின்னு சொல்லும்போது இப்போ இந்த ஸ்ட்ரேஞ்சர் ஒருத்தர் இந்த இடத்த வாங்கியிருக்காருல்ல, அப்போ இந்த ஸ்ட்ரேஞ்சருக்கு அகைன்ஸ்டாக கூட இவங்க வந்து அந்த சார்ஜ்ன்ற கெப்பாசிட்டிக்கு கீழே வரும்போது கேஸ் ஃபைல் பண்ணி, இப்போ இந்த இடத்துல இந்த ஏ தான் ப்ராப்பர்ட்டியை விற்கிறாரு, ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட வித்துட்டாரு. இவங்க 2 பேரும் தான் அந்த பார்ட்டிஸில் வந்து அந்த ஆக்சுவல் சேலில் வந்து பார்ட்டிஸாக இருப்பாங்க. அந்த ஆக்சுவல் சேலில் இந்த பி வந்து பார்ட்டியே கிடையாது. பட் இருந்தாலும் இவர் ஸ்ட்ரேஞ்சர் டு கான்ட்ராக்டாக இருக்கார் பி, ஆனால் பணத்தை கொடுத்துருக்காரு. அந்த பணத்துக்கு அந்த ப்ராப்பர்ட்டிக்கு மேலே இவருக்கு சார்ஜ் கிரியேட் ஆயிருக்கு. அப்போ இந்த பி என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவர் மேலே இப்போ சப்சிக்வெண்ட்டாக வாங்கின ப்ராப்பர்ட்டி விற்கப்பட்டு இருந்தாலுமே அந்த ப்ராப்பர்ட்டிக்கு மேலே எனக்கு சார்ஜ் இருக்குதுன்னு சொல்லி இவங்க மேலே கேஸ் போடுறதுக்கு அவருக்கு ரைட்ஸ் வரும். ஸோ அப்போ இந்த சார்ஜின்ற கெப்பாசிட்டிக்கு கீழே வந்து ஸ்ட்ரேஞ்சர் டு கான்ட்ராக்டாக இருந்தாலும் கேஸ் ஃபைல் பண்ண முடியும். அடுத்து கான்ட்ராக்ட் ஆஃப் ஏஜென்சி. கான்ட்ராக்ட் ஆஃப் ஏஜென்சிலையும் வந்து ஸ்ட்ரேஞ்சர் டு கான்ட்ராக்ட் வந்து இது பண்ண முடியும். அது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஏஜென்ட் வந்து என்ன பண்ணுறாரு அப்படிங்கும்போது, ஏஜென்ட் வந்து சில விஷயங்களை வந்து இப்போ பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. அந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஏஜென்ட் பண்ணின விஷயத்துக்காக ஏஜென்ட் தான் இன்னொருத்தவங்க கிட்ட போயிட்டு கான்ட்ராக்டில் வந்து என்டர் ஆகிருப்பார். பட் இப்போ இந்த கான்ட்ராக்டில் என்டர் ஆன பார்ட்டி இருக்காங்க இல்லையா, ஸோ இந்த ஏஜென்ட்டுக்கிட்ட மட்டும்தான் அவங்க கிளைம் பண்ண முடியுமா அப்படின்னா, ஏதாவது பிரச்சனை வரும்போது ஏஜென்ட் கிட்ட தானே நான் கான்ட்ராக்டில் என்டர் ஆகிருக்கேன், அப்போ ஏஜென்ட்டுக்கு அகேன்ஸ்டாக தான் கேஸ் போட முடியுமானா அப்படி கிடையாது, பிரின்சிபல் மேலேயும் போட முடியும். அப்போ இந்த பிரின்சிபலுக்கும் இந்த சப்சிக்வெண்ட்டாக ஏஜென்ட் இன்னொருத்தர்கிட்ட கான்ட்ராக்டில் என்டர் ஆகிருக்காருல அந்த கன்சர்ன் பர்சனுக்கும் நடுவில் கான்ட்ராக்சுவல் ஆப்ளிகேஷன் இருக்கான்னா இல்லை. இந்த பிரின்சிபல் வந்து ஸ்ட்ரேஞ்சர் டு கான்ட்ராக்ட் தான். அப்படி இருந்தால் கூட இந்த இடத்துல இந்த பிரின்சிபல் ஆஃப் ஏஜென்சின்றதுக்கு கீழே ஸ்ட்ரேஞ்சர் டு கான்ட்ராக்டும் வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ண முடியும். அடுத்து லா ரிலேட்டிங் டு நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டுங்கும்போது நம்ம நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் 3 டைப்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து பார்த்துருப்போம். ப்ராமிசரி நோட், அதுக்கப்புறம் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், அப்புறம் செக்கு. இந்த 3 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பார்த்துருப்போம். ஸோ இதில் ஸ்ட்ரேஞ்சர் டு கான்ட்ராக்ட் வந்து எப்படி கிளைம் பண்ண வருவாங்க அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஐசிஐசிஐ பேங்க்கில் வந்து ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் ஐசிஐசி பேங்க்கில் வந்து ஒரு அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுறாரு. இப்போ ஏ என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு செக்கை ட்ரா பண்ணி பின்ற ஒரு பேரில் செக் ட்ரா பண்ணி கொடுத்துட்றாரு. இப்போ பி என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த செக்கை கொண்டு போயிட்டு ப்ரெசென்ட் பண்ணுறாரு. இப்போ இந்த பிக்கும் இந்த பேங்க்குக்கும் நடுவில் ஏதாவது கான்ட்ராக்சுவல் ஆப்ளிகேஷன் இருக்கா, ரிலேஷன்ஷிப் இருக்கா அப்படின்னு பார்த்தா எந்த ரிலேஷனுமே இல்லை. அப்படி இருந்தாலுமே என்ன பண்ணலாம், இந்த பி வந்து கொண்டு அதை ப்ரெசென்ட் பண்ணும்போது அவர் கண்டிப்பாக பிக்கு வந்து அந்த பேங்க் வந்து பணத்தை கொடுக்க வேண்டிய லைபிலிட்டி அவங்களுக்கு இருக்குது. இப்போ சப்போஸ் இந்த ஏயோட அக்கௌண்ட்டில் வந்து சஃபிஷியன்ட் ஃபண்ட்ஸ் இருந்து பேங்க் வந்து அதை கொடுக்காம விட்டுட்டாங்க, டிஸானர் பண்ணிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக இந்த பி வந்து என்ன பண்ணலான்னா இந்த பேங்க் மேலே கிளைம் பண்ண முடியும். ஆக்சுவலி பேங்க்குக்கும் பிக்கும் நடுவில் கான்ட்ராக்சுவல் ரிலேஷன்ஷிப்புங்கிறது இல்லை. ஸோ அவர் ஸ்ட்ரேஞ்சர் டு கான்ட்ராக்ட் தான். ஆனால் அவர் ஸ்ட்ரேஞ்சராக இருந்தாலுமே இந்த மாதிரியான நேச்சர் ஆஃப் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு கீழே அவங்க வரும்போது ஸ்ட்ரேஞ்சரும் வந்து இவங்களுக்கு மேலே வந்து கேஸ் ஃபைல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அப்போ கன்சிடரேஷன் அப்படின்னு பார்க்கும்போது கன்சிடரேஷன் டு கான்ட்ராக்ட் வந்து எப்போவுமே கிளைம் பண்ணலாம். ஆனால் ஸ்ட்ரேஞ்சர் டு கன்சிடரேஷன் வந்து எப்போவுமே கிளைம் பண்ணலாம். ஸ்ட்ரேஞ்சர் டு கான்ட்ராக்ட் கிளைம் பண்ண முடியாது.
ஆனால் ஸ்ட்ரேஞ்சர் டு கான்ட்ராக்ட் வந்து எப்போல்லாம் கிளைம் பண்ணலாம் அப்படின்றது இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்த்தா இந்த சார்ஜு, அதுக்கப்புறம் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, அதுக்கப்புறமா வந்துட்டு ஃபேமிலி செட்டில்மெண்ட்டு, அப்புறம் பெனிஃபிஷியரி ஆஃப் ட்ரஸ்ட்டு. ஸோ இந்த கெப்பாசிட்டிலாம் வரும்போது அவங்க பண்ண முடியும். சரி, அடுத்து இதில் வந்து பாஸ்ட் கன்சிடரேஷனும் வரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. அதாவது டன் ஆர் அப்ஸ்டைன் ஃப்ரம் டூயிங் சொல்லிட்டு இந்த பாஸ்ட் டென்ஸில் வந்து வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பாஸ்ட் கன்சிடரேஷன் அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஒருத்தர் வந்து ஏ அப்படிங்கிறவர் ஒரு விபத்தில் மாட்டிக்கிட்டாரு. அப்படிங்கும்போது பி வந்து அவரை போயிட்டு காப்பாற்றி கொண்டு வந்துடுறாரு. அப்போ காப்பாற்றினதுக்காக ஏ வந்து பி கிட்ட வந்து அதுக்கப்புறம் சொல்கிறாரு, நீ என் உயிரையை காப்பாற்றினதுக்காக நான் வந்து உனக்கு ஒரு அமௌண்ட் தரேன் அப்படின்னு சொல்கிறாருன்னா, இந்த இடத்துல என்னென்னா ஏற்கனவே நடந்து முடிஞ்சிருச்சு. பாஸ்ட்டில் ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சு, டன், ஆல்ரெடி த ஆக்ட் வாஸ் கமிட்டட். ஸோ நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்துக்காக இவர் வந்து இப்போ வந்து நான் உனக்கு வந்து இந்த பணம் தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராமிஸ் பண்ணுறாரு. அப்படிங்கும்போது இந்த இடத்துல இவர் சொன்ன இந்த ப்ராமிஸை அதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட்டாக அவர் பெர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னா கோர்ட்டுக்கு வர முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக பி வந்துட்டு கோர்ட்டுக்கு வந்து கேஸ் ஃபைல் பண்ணலாம். ஸோ அதுதான் வந்து ப்ராமிஸ் வந்து பாஸ்ட்டில் நடந்த விஷயத்துக்கான ஒரு இதுக்கும் கன்சிடரேஷன் வந்து பாஸ்ட்டில் நடந்த விஷயத்துக்கும் இருக்கலாம். அடுத்து ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சர் அது எல்லாமே இருக்கலான்றது பார்த்துட்டோம். அடுத்து கன்சிடரேஷன் நீட் நாட் பி அடிக்குவேட் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த கன்சிடரேஷன் நீட் நாட் பி அடிக்குவேட் அப்படிங்கிறது நமக்கு வந்து இது எதை வச்சு சொல்கிறாங்க? இன் ஜென்ரல் எப்போவுமே அதுதான் செட்டில்டான விஷயம். அதோட ஒர்த்து எவ்வளோ வேணும்னா இருக்கலாம், அதுக்கு ரொம்ப கம்மியான ஒரு அமௌண்ட்டு கொடுத்து கூட அமௌண்ட்டை கூட கன்சிடரேஷனாக கொடுக்கலாம் அப்படிங்கிறது செட்டில்டான விஷயம். இது நமக்கு வந்து இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டில் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா செக்ஷன் 25 வந்து இது இருக்கும். ஸோ செக்ஷன் 25 எக்ஸ்பிளனேஷன் 2 இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, an agreement to which the consent of the promisor is freely given is not void merely because the consideration is inadequate. ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது கன்சிடரேஷன் வந்து இன்அடிக்குவேட்டாக இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால மட்டுமே அதை வந்து நம்ம வேலிடான ஒரு கான்ட்ராக்ட் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, பட் தி inadequacy of the consideration must be taken into account by the court in determining the question whether the consent of the promisor was freely given. So consideration வந்து an agreement to which the consent of the promisor is freely given is not void merely because the consideration is inadequate. So ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, கொடுக்கப்பட்ட கன்சிடரேஷன் வந்து போதுமான அளவில் இல்லை, இன்அடிக்குவேட்டாக இருக்குது அப்படிங்கிற ஒரே காரணத்தினால மட்டுமே அந்த அக்ரிமெண்ட் அந்த கான்ட்ராக்ட் வந்து அந்த கன்சென்ட்டை வந்து என்ன சொல்ல முடியாது அப்படின்னா, சரி அது வாய்டாக மாறாது. எப்படி, அதாவது இன்அடிக்குவேசியாக வந்து கன்சிடரேஷன் இருக்குங்கிறதுனால மட்டுமே அந்த அக்ரிமெண்ட் வந்து வாய்டாக மாறாது. பட் இந்த இன்அடிக்குவேசியை வந்து கோர்ட் வந்து மேபி டேக்கன் இன்டு கன்சிடரேஷன் சொல்கிறாங்க. இன்அடிக்குவேசியை வந்து கன்சிடரேஷனுக்கு கோர்ட் எடுக்கலாம். எந்த விஷயத்தை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு கன்சிடரேஷனுக்கு எடுக்கலாம் அப்படின்னா, அவங்களோட கன்சென்ட் வந்து ஃப்ரீயாக தான் கொடுக்கப்பட்டதா அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு இந்த இன்அடிக்குவேசியை வந்து ஒரு மேபி டேக்கன் இன்டு அக்கௌண்ட் அப்படிங்கிறத இது சொல்கிறாங்க. அதாவது ஆக்சுவலி யாருமே வந்து ஒரு 50 லட்ச ரூபா ஒர்த்துள்ள பொருள்னா அதை கண்டிப்பாக 50 லட்சத்துக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதை வந்து ஒரு 1 லட்சத்துக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது அதில் 1 லட்ச ரூபாய்க்கு தான் கொடுக்கப்பட்டிருக்குங்கிறதுனாலேயே அதை வந்து வாய்டு கான்ட்ராக்ட்லாம் நம்ம சொல்லவே முடியாது. பட் கோர்ட் வந்து எதுக்கு அதை பயன்படுத்தலாம் அப்படின்னா, ஒருவேளை ஃப்ரீ கன்சென்ட் இல்லாமல் கம்பல்ஷனில் ஒருவேளை எழுதி வாங்கியிருப்பாங்களோ அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும் இந்த இன்அடிக்குவேசின்ற விஷயத்தை கோர்ட் வந்து இட் கேன் லுக் இன்டு. பட் அதர்வைஸ் இப்போ இதில் வந்து எந்த விதமான கம்பல்ஷனும் இல்லை. இந்த கான்ட்ராக்ட் வந்து கொயர்ஷனோ இல்லை ஃப்ராடோ அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸோ இந்த மாதிரி எந்த விதமான ஃப்ளாவுமே இல்லை, விருப்பப்பட்டு தான் நான் வந்து கம்மியான ஒரு இன்அடிக்குவேசியான ஒரு கன்சிடரேஷனுக்கு ஒத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி வரும்போது கோர்ட் அதை பற்றி கவலையே படாது. பட் ஆப்போசிட் பார்ட்டி வந்துட்டு ஒரு டிஃபென்ஸை ரேஸ் பண்ணுறாங்கன்னு வைப்போம். இங்கே பாருங்க, அவங்க வந்து என்னை வந்து ஒரு கொயர்ஷனில் தான் எழுதி வாங்கினாங்க, எனக்கு ரொம்ப கம்மியானதை கொடுத்துட்டு கொயர்ஷனுக்கு கீழே தான் என்கிட்ட எழுதி வாங்கினாங்க அப்படின்னு டிஃபென்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த இடத்துல
கோர்ட் வந்து ஓகே இன்னடிக்குவேசியாக இருக்குது அப்படின்னா மேபி உங்களோட கன்சென்ட் இல்லாமல் கூட இருந்திருக்கலாம், கொயர்ஷனுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத கோர்ட் வந்து எடுக்கிறதுக்கான அந்த பர்பஸ்க்காக மட்டும் அந்த இன்னடிக்குவேசியை வந்து ஒரு விஷயமா கோர்ட் கேன் லுக் இன் டு. அதர்வைஸ் இன் ஜென்ரல் இன்னடிக்குவேசி வந்து கன்சிடரேஷன் இன்னடிக்குவேசியாக இருக்குங்கிறதுனால அந்த கான்ட்ராக்ட் வந்து வாய்டாலாம் மாறாது. ஸோ இதுதான் வந்து இந்த எக்ஸ்பிளனேஷன் 2ல் வந்து நமக்கு 25 எக்ஸ்பிளனேஷன் 2ல் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து கான்ட்ராக்டில் வந்து கான்ட்ராக்ட் வித்தவுட் கன்சிடரேஷன் மேபி ட்ரீட்டட் அஸ் வித்தவுட் கன்சிடரேஷன் கான்ட்ராக்ட் வந்து வாய்ட் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். ஒரு கான்ட்ராக்டாக ஒரு விஷயம் வந்து ஆஃபர் அக்செப்டன்ஸ் மட்டும் இருந்தால் பத்தாது, அதில் கண்டிப்பாக இட் சுட் பி சப்போர்ட்டட் பை கன்சிடரேஷன் அப்படிங்கிறது பார்த்தோம் இல்லையா. இப்போ இதுக்கு சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. அதாவது இப்போ நம்ம வந்து ஒரு 5 விஷயம் பார்க்க போகிறோம். இந்த கேசஸில் வந்து கன்சிடரேஷனே இல்லை அப்படின்னாலும் கூட அது கான்ட்ராக்ட் தான். ஸோ ஜென்ரலாக என்ன அப்படின்னா கான்ட்ராக்ட் விச் இஸ் நாட் சப்போர்ட்டட் பை கன்சிடரேஷன் இட்ஸ் நாட் அ வேலிட் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது, அக்ரிமெண்ட் விச் இஸ் நாட் சப்போர்ட்டட் பை கன்சிடரேஷன் இஸ் நாட் அ வேலிட் கான்ட்ராக்ட். பட் தெர் ஆர் சம் எக்ஸப்ஷன்ஸ். இந்த எக்ஸப்ஷன்ஸ்குள்ளே வரும்போது இதில் கன்சிடரேஷனே இல்லை அப்படின்னா கூட இட்ஸ் அ வேலிட் கான்ட்ராக்ட்ன்றதுல வரும். ஸோ இந்த எக்ஸப்ஷனில் ஃபஸ்ட்டு எக்ஸப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த கான்ட்ராக்ட் நாட் சப்போர்ட்டட் பை கன்சிடரேஷன் சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு பேர் என்ன அப்படின்னா நியூடம் பேக்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மறுபயனே இல்லாத ஒரு உடன்பாடு. ஸோ இதுக்கு என்ன டேர்ம் அப்படின்னா லாட்டின் டேர்ம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நியூடம் பேக்டம், NUDUM PACTUM நியூடம் பேக்டம். இதுக்கு என்ன அர்த்தம்னா வெற்றி உடன்பாடு இல்லைன்னா மறுபயன் இல்லாத உடன்பாடு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து ஒரு லாட்டின் மேக்ஸிமம் ஒன்று இருக்குது. கன்சிடரேஷன் இல்லாத விஷயத்துக்கு வந்து நம்ம வேலிட் கான்ட்ராக்ட் இல்லைன்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கு எக்ஸ் நியூடோ பேக்டோ நான் ஆரிட்டர் ஆக்சியோ. ஸோ எக்ஸ் நியூடோ பேக்டோ நான் ஆரிட்டர் ஆக்சியோ அப்படின்னா எக்ஸ் வந்து EXX NUDO நியூடோ நியூடோ பேக்டோ PACTO பேக்டோ நான் ஆரிட்டர் ஆக்சியோ NON ORITUR ஆக்சியோ கொஞ்சம் ஸ்லோவா சொல்லுங்க மேம். ஓகே. எக்ஸ் நியூடோ பேக்டோ நான் ஆரிட்டர் ஆக்சியோ. எக்ஸ் வந்து EX, அடுத்து நியூடோ வந்து NUDO நியூடோ, ஓகே மேம். PACTO பேக்டோ, தென் நான் ஆரிட்டர் ஆக்சியோ வந்து NON ORITUR ஆக்சியோ வந்து ACTIO. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா மறுபயனே இல்லாத ஒரு உடன்பாடுக்கு வந்து வழக்கு உரிமை இல்லை, அப்படி வழக்கு வந்து அதை வச்சு நம்ம போட முடியாது. மறுபயன் இல்லாத ஒரு உடன்பாடை வச்சு நம்ம வழக்கு எதுவும் தொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இதோட மீனிங். ஸோ இப்போ இதுக்கு எக்ஸப்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். மறுபயன் இல்லாமல் கூட நம்ம வந்து கேஸ் வந்து சில கேசஸில் வந்து பண்ண முடியும். அதுதான் நம்ம இப்போ எக்ஸப்ஷன்ஸில் என்ன பார்க்கணும்னா, ஃபஸ்ட்டு நேச்சுரல் லவ் அண்ட் அஃபெக்ஷன். ஒரு அக்ரிமெண்ட் வந்து இப்போ 2 பார்ட்டி என்டர் ஆகுறாங்க. இப்போ அதில் வந்து அவுட் ஆஃப் லவ் அண்ட் அஃபெக்ஷன் வந்து அந்த அக்ரிமெண்ட்டை வந்து ஒருத்தங்க பண்ணி கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது அந்த இடத்துல இட் நீட் நாட் பி சப்போர்ட்டட் பை கன்சிடரேஷன். ஸோ இதுக்கு என்னெல்லாம் இருக்கணும், என்னென்னலாம் ஃபுல்ஃபில் ஆகணும்னா இதுதான் வந்து நமக்கு செக்ஷன் 25ல் சப்க்ளாஸ் 1ல் சொல்லியிருப்பாங்க. an agreement made without consideration is void unless அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அக்ரிமெண்ட் வித்தவுட் கன்சிடரேஷன் void, இட் இஸ் ஜென்ரல் லா. unless அப்படிங்கும்போது அதுக்கு கீழே வரதான் இனி எக்ஸப்ஷன்ஸ். ஸோ unless it is expressed in writing and registered under the law for the time being in force for the registration of documents and is made on account of natural love and affection between parties standing in a near relation to each other or unless. அடுத்த சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சப்க்ளாஸ் 1ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷனுக்கு கீழே ஒரு அக்ரிமெண்ட்டில் அதை வந்து ரெஜிஸ்டர்டு டாக்குமெண்ட்டாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த விஷயத்துக்கு வந்து கன்சிடரேஷன்ற ஒரு விஷயம் வந்து தேவையே கிடையாது.
ஸோ இட் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் ரைட்டிங். ஸோ ரைட்டிங்கில் இருக்கணும். அண்ட் ரெஜிஸ்டர்ட் அண்டர் தி லா ஃபார் த டைம் பீங் இன் ஃபோர்ஸ் ஃபார் தி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் டாக்குமெண்ட். ஸோ ரைட்டிங்கில் எழுதியிருந்தால் மட்டும் பத்தாது, ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட்டுக்கு கீழே வந்து அதை ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கணும். அண்ட் இஸ் மேட் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் நேச்சுரல் லவ் அண்ட் அஃபெக்ஷன். ஸோ அவுட் ஆஃப் லவ் அண்ட் அஃபெக்ஷன்னால அந்த டாக்குமெண்ட்டை வந்து அவங்க எழுதி கொடுத்துருக்கணும். லவ் அண்ட் அஃபெக்ஷன் யாருக்கு நடுவில்? பிட்வீன் தி பார்ட்டிஸ். ஸோ அந்த பார்ட்டிஸ்க்கு நடுவில் லவ் அண்ட் அஃபெக்ஷன்னால அதை எழுதி கொடுத்துருக்கணும். பிட்வீன் பார்ட்டிஸ் ஸ்டாண்டிங் இன் அ நியர் ரிலேஷன். ஸோ நியர் ரிலேஷனுக்கு நியர் ரிலேஷனாக இருக்கக்கூடிய 2 பார்ட்டிஸ்க்கு நடுவில் இந்த அவுட் ஆஃப் லவ் அண்ட் அஃபெக்ஷன் ரைட்டிங்கில் ஒரு டாக்குமெண்ட் எழுதி அதை ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அப்படிங்கும்போது அந்த இடத்துல கன்சிடரேஷன் தேவையில்லை. இப்போ உதாரணத்துக்கு செட்டில்மெண்ட் எழுதி கொடுக்காங்க, கிஃப்ட் கொடுக்காங்க, இதெல்லாமே வந்து என்ன பண்ணுறாங்க? இப்போ ஒரு அம்மா அவங்க பேரில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியை எதுவுமே அப்போ பொண்ணுக்கிட்ட இருந்து வாங்காமல் அவுட் ஆஃப் லவ் அண்ட் அஃபெக்ஷன் அந்த பொண்ணு பேரில் செட்டில்மெண்ட் எழுதி கொடுக்கலாம், இல்லை அவங்க பேரில் ஃபுல்லாகவே கிஃப்ட்டுன்ற நேச்சரில் எழுதி கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எழுதக்கூடிய டாக்குமெண்ட்ஸுக்கு வரக்கூடியதுக்கெல்லாம் வந்து கன்சிடரேஷன் இல்லைனாலுமே என்ன பண்ணலாம்? இதெல்லாம் வந்து கான்ட்ராக்ட்ன்றதுக்கு கீழே வரும். ஸோ அடுத்து இதுதான் வந்து சப்கிளாஸ் 1. ஸோ இதுக்கு வந்து சொல்லுங்கம்மா. இப்போ வித்வுட் கன்சிடரேஷன் வந்து பாத்தீங்கன்னா இது கான்ட்ராக்டா ஆகும். அப்போ அவங்க இத வந்து பாத்தீங்கன்னா லைக் அவங்க சொன்னதை செய்யல அப்படின்னா, கொடுக்கறேன்னு சொல்றது கொடுக்கலன்னா நம்ம அதுக்கு போயிட்டு லைக் கேஸ் ஃபைல் பண்ண முடியுங்களா? கேட்கலாம். அதுதான் இதுல சொல்றாங்க. ஸோ செட்டில்மெண்ட் டீடெல்லாம் வந்து எழுதி கொடுத்ததுக்கு அப்புறமா, பொசிஷன் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமா திருப்பி வந்து யூனிலேட்டரலாக கேன்சலே நம்ம பண்ண முடியாது. இப்போ ஒரு அம்மா அவங்க பொண்ணுக்கு வந்து கிஃப்டாக எழுதி கொடுத்துட்றாங்க அப்படின்ற பட்சத்தில் அதுக்கப்புறம் அவங்க வந்து அதை திருப்பி யூனிலேட்டரலாக போயிட்டு ரெஜிஸ்ட்ரேஷனெல்லாம் அவங்க கேன்சல் பண்ண முடியாது. அது அவங்க பொண்ணுக்கு கொடுத்தது தான். ஒருவேளை அவங்க மதர் வந்து அதை கேன்சல் பண்ணணும், ஏன்னா இது அவுட் ஆஃப் லவ் அண்ட் அஃபெக்ஷன், ஏன்னா அங்கே கன்சிடரேஷன் இல்லைனாலுமே இட் இஸ் அ வேலிட் டாக்குமெண்ட். அதுதான் இங்கே கான்ட்ராக்ட் ஆக்டில் சொல்கிறாங்க. அங்கே கன்சிடரேஷன் ஒன்று இருக்கணும்னு அவசியமே கிடையாது. இட்ஸ் அ வேலிட் டாக்குமெண்ட். ஸோ அப்போ அதை வந்து அவங்க பெர்ஃபார்ம் பண்ண சொல்லி கேட்கலாம். சப்போஸ் அந்த மதருக்கு வந்து இப்போ அவங்களுக்கு கொடுக்க விருப்பம் இல்லை, ஏதோ ஒன்று பண்ணணும்னா த்ரூ கோர்ட் தான் அவங்க அதை கேன்சலேஷனுக்கு திருப்பி வர முடியும். அப்போ அவங்க எப்படி வருவாங்க, மதர் எப்படி வருவாங்கன்னா, நான் வந்து அவுட் ஆஃப் லவ் அண்ட் அஃபெக்ஷன் வந்து ஃப்ரீ கன்சென்ட்டோட எழுதி கொடுக்கல, என்னை வந்து ஏமாற்றி எழுதி வாங்கிட்டாங்க, இல்லை வந்து என்னை கொயர்ஸ் பண்ணினாங்க, மிரட்டினாங்க, இல்லை எனக்கு வந்து இது வந்து ஒரு டெனன்சி அக்ரிமெண்ட் தான் போட போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க பேரில் என்னை வந்து மிஸ்ரெப்ரசென்ட் பண்ணி ஃப்ராடு கமிட் பண்ணி அவங்க பேரில் எழுதி வாங்கிக்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிரவுண்டில் வந்து அவங்க அதை சேலஞ்ச் பண்ணலாம் மதர். புரியல. கிஃப்ட்டும் அதேதான். ஸோ இல்லாத பட்சத்தில் அதில் கன்சிடரேஷன் இல்லைன்ற கிரவுண்ட்னால அந்த டாக்குமெண்ட் வந்து செல்லாதுன்னு நம்ம சொல்ல முடியாது, அந்த கான்ட்ராக்ட் செல்லாதுன்னு சொல்ல முடியாது. ஓகே. அடுத்து நெக்ஸ்ட், it is a promise to compensate wholly or in part a person who has already voluntarily done something for the promisor or something which the promisor was legally compelled to do or unless. ஸோ இந்த செகண்டில் என்ன அப்படின்னா காம்பன்சேஷன் ஃபார் வாலண்டரி சர்வீஸ் ரெண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ காம்பன்சேஷன் ஃபார் வாலண்டரி சர்வீஸ் ரெண்டர்னா, வாலண்டரியாக போயிட்டு இவர் ஏற்கனவே ஏதோ ஒரு விஷயத்தை அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்காரு. ஆக்சுவலி அந்த பர்சன் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு எதுவுமே கேட்கவே இல்லை, இவராக போயிட்டு அவங்களுக்கு வாலண்டரியாக ஒரு சர்வீஸ் பண்ணியிருக்காரு. அந்த சர்வீஸ் பண்ணினதுக்கு, அந்த சர்வீஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த பர்சன் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ எனக்கு வந்து இது பண்ணி கொடுத்தல, அதுக்காக நான் உனக்கு இந்த ஒரு விஷயம் ஒரு காசு தரேன்னு ஏதோ ஒரு இது சொல்கிறாரு. அப்படிங்கும்போது அந்த இடத்துல அதில் வந்து கன்சிடரேஷன் சப்போர்ட் கன்சிடரேஷன் இல்லாமலே வந்து அவர் வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு, அதனால இது செல்லாதுன்னு சொல்ல முடியாது. ஸோ இதில் என்ன அப்படின்னா, இவர் வந்து தனிச்சையாக போயிட்டு இவர் ஃப்ரீயாக இவரோட சுய விருப்பத்தினால போயிட்டு இந்த ஹெல்ப்பை வந்து அந்த சர்வீஸை வந்து அவர் செஞ்சுருக்கணும், தனிச்சையாக போய் செஞ்சுருக்கணும். அதுக்கப்புறமா வந்து அந்த இவர் ஃப்ரீயாக போயிட்டு கம்ப்ளீட் பண்ணின அந்த சர்வீஸ்க்காக நான் வந்து உனக்கு ஏதாவது ஒன்று பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா அந்த சர்வீஸ் அது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவர் அந்த மாதிரி ஒரு ப்ராமிஸை வந்து சொல்லியிருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இதில் வந்து கன்சிடரேஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. இப்போ உதாரணத்துக்கு ஏன்ற பர்சன் பி அப்படின்ற ஒரு பர்சனோட காணாமல் போன பணத்தை வந்து கண்டுபிடிச்சு கொடுக்குறாரு அப்படின்னு வச்சுக்கிடுவோம். இப்போது இதை கொடுத்ததுக்கு அப்புறமா பி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நான் வந்து என்னோட இதை கண்டுபிடிச்சதுக்காக உங்களுக்காக ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராமிஸ் பண்ணுறாரு.
அப்போ இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு நடுவில் முன்னாடியே வந்து இதை பண்ணுனா நான் இதை பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி எந்த விதமான ஒரு 2 பேருக்கும் நடுவில் இது எதுவுமே இல்லை. கன்சிடரேஷனால அந்த முதல்ல சப்போர்ட் ஆகலை. இன்னொன்று இது ஆஃபர் அட் லார்ஜாகவும் இல்லை. நான் ஏற்கனவே வந்து அவர் வந்து என்னோட பணப்பையை கொண்டு வந்து கொடுக்குறவங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு அந்த விஷயத்த கேள்விப்பட்டுலாம் இவர் போய் செய்யலை. இவராக போயிட்டு காணாமல் போன பணத்தை வந்து இவர் கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காரு. இப்போ உதாரணத்துக்கு ஆட்டோவில் மிஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்போ இவர் வந்துட்டு எங்கேயோ விட்டுட்டு போயிட்டாரு, இவர் கண்டுபிடிச்சிட்டு இப்போ காணாமல் போன பொருளெல்லாம் கண்டுபிடிச்சி கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து இவர் கண்டுபிடிச்சி கொண்டு கொடுக்குறாரு. இது வந்து பியூர்லி அந்த ஃபைண்டர் ஆஃப் லாஸ்ட் குட்ஸ்லாம் வருது இல்லையா. ஸோ அந்த இதில் கண்டுபிடிச்சி ஒருத்தர் கொடுக்காருங்கும் போது அப்போ நீ என் பொருளை கண்டுபிடிச்சி கொடுத்ததுக்காக நான் உங்களுக்கு இந்த இது தரேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த நேச்சரில் இருக்கக்கூடியதெல்லாம் இட் நாட் சப்போர்ட்டட் பை கன்சிடரேஷன் அப்படின்னாலும் இட் இஸ் அ வேலிட் கான்ட்ராக்ட். ஸோ அதுதான் இதில். அடுத்து இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒருத்தர் ஆற்றுல வந்து மூழ்கிட்டு இருக்காரு. அப்போ அவர் வந்து இவர் வாலண்டியராக ஓடி போய் அவங்களோட உயிரை காப்பாற்றி கொடுக்காரு. அப்போ அவர் என்ன பண்ணுவார்னா என் உயிரை காப்பாற்றினீங்க நான் உங்களுக்காக இதை பண்ணுறேன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இதெல்லாமே வாலண்டரிலி சர்வீஸ் ரெண்டர் அப்படின்றதுக்கு கீழே வரும். அதுக்கான காம்பன்சேஷன் தரேன் அப்படின்றதெல்லாம் வந்து கன்சிடரேஷன் விஷயம் இல்லை அப்படி இருந்தாலுமே அது வேலிட் கான்ட்ராக்ட். அடுத்து இது வந்து இந்த சப்கிளாஸ் 3ல இருக்கக்கூடியது வந்து டைம் பார் டெட். இந்த டைம் பார் டெட்னா it is a promise made in writing and signed by the person to be charged therewith or by his agent, generally or specially authorized in that behalf to pay wholly or in part a debt of which the creditor might have enforced payment but for the law for the limitation of suit. ஸோ இது என்ன அப்படின்னா ஏற்கனவே வந்துட்டு இது வந்து டைம் பார் டெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பணத்தை வந்து திருப்பி கொடுக்கறதுக்கு வந்து நமக்கு லா ஆஃப் லிமிடேஷன் வந்து சில லிமிடேஷன்ஸ் வந்து ப்ரெஸ்கிரைப் பண்ணி கொடுத்துருக்காங்க இல்லையா. இவ்வளோ நாளைக்கு இப்போ மணி ரெக்கவரி சூட்டுனா நம்ம 3 இயர்ஸுக்குள்ளே வந்து கேஸை ஃபைல் பண்ணினா தான் அவங்ககிட்ட இருந்து பணத்தை ரெக்கவர் பண்ண முடியும் நமக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி பண்ணாத விஷயத்தில் வந்து டைம் லேப்ஸ் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது இந்த டைம் பார் ஆனதுனால என்ன ஆகும்னா திருப்பி நம்ம கோர்ட்டுக்கு போயிட்டு வந்துட்டு ஒரு கேஸை ஃபைல் பண்ணி அதை வாங்க முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை வரும். பட் இப்போ என்ன பண்ணுறாருன்னா ஈவன் டைம் பார் டெட்டாக இருந்தால் கூட இந்த டெட்டார் என்ன பண்ணுறாருன்னா நான் ஏற்கனவே உங்ககிட்ட வாங்கின பணம் காலாவதியாக இருந்தால் கூட நான் இப்போ அதை திருப்பி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவர் நான் திருப்பி தரேன்னு அக்னாலேஜ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி அவர் பண்ணினாருன்னா அப்போ இப்போ அவர் நான் வந்து பணத்தை திருப்பி தரேன்னு சொல்லி அக்னாலேஜ் பண்ணி வராரு இல்லையா. இது வந்து நாட் சப்போர்ட்டட் பை கன்சிடரேஷன். கரெக்டாக ஏற்கனவே வாங்கின டெட்டுக்கு அப்போ அந்த டைம் ஏதாவது வந்து இருந்துக்கலாம். பட் டைம் பார்டு டெட் அப்படிங்கும்போது காலாவதி ஆகி முடிச்சிருச்சு. இப்போ அதை போய் நான் திருப்பி தரேன்னு அவர் அக்னாலேஜ் பண்ணுறாரு. அந்த இடத்துல ஆப்போசிட் பார்ட்டிக்கிட்ட இருந்து எந்த விதமான கன்சிடரேஷனும் வந்திருக்காது. அப்போ இந்த மாதிரியான டைம் பார் டெட்டில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா கன்சிடரேஷன் சப்போர்ட் ஆகலைனாலும் அது வந்து ஒரு வேலிடான ஒரு கான்ட்ராக்டாக இருக்கும். அதுதான் வந்து